ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய். இப்படி நம் தாய்மொழியே நம் அடையாளமா தமிழ்நாடின் பேர் இருப்பதனாலேயோ என்னவோ நாம தொடர்ந்த திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வீட்டுன்னு பிரபலமா இருந்த சூழ்நிலை மாறி, தூத்துக்குடினா ஸ்டெர்லைட்டு, நெடுவாசல்னா மீத்தேனு, கூடங்குளம்னா அணுமின் நிலையம்னு மாறிப்போன அவல நிலையில் இருக்கும். நீதி விசாரணை எல்லாம் பாதி விசாரணையிலே நிற்குது. மீதி விசாரணையை பற்றி கேட்க நாதி இல்லை. முதுகு வளைஞ்ச அரசியல்வாதிங்க முன்னால போராட்டம் பண்ணா நெஞ்சுக்கு தோட்டா, நியாயம் கேட்டு வாயை திறந்தா வாய்க்கு தோட்டா. இந்த மரணங்களுக்கெல்லாம் நீதி இல்லை, வெறும் நிதி மட்டும்தான். இப்ப இங்க இருக்கிற வறுமை, வெறுமை, தீண்டாமை, பொறாமை, அறியாமை, இது எல்லாமே நாம தப்பா போட்ட கருமையினால வந்தது. இனி கண் இமைக்கும் போது இருக்கிற கவனம் கைக்கு மையிடும் போதும் இருக்கட்டும். புதிய தமிழ்நாடு பிறக்கட்டும், புதிய விடியல் மலரட்டும். செல்ல மெசேஜ் சொல்றது ஈஸி, செல்லுலாயில சொல்றது ரொம்ப கஷ்டம். சரி, மெசேஜும் வேணாம், மசாஜும் வேணாம், அப்புறம் இது என்னதான் கதை? சரி தப்பு அப்படிலாம் பிரிச்சு பார்க்க தெரியாத சராசரி மனுஷங்களை பத்தின யதார்த்தமான ஒரு கதைங்க இது. அப்புறம் எல்லாத்தையும் உங்களுக்கு டைட்டிலே சொல்லுவாங்களா? படத்தை பாருங்க. வருஷம் ஃபுல்லா உனக்கு எல்லாமே நல்லா நடக்கும், அமோகமா இருப்ப. கடவுளே, இது வரைக்கும் நான் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. என் அப்பாவுக்காகவும் இந்த தமிழ் குடிமக்களுக்காகவும் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன். யார் வேணா ஆட்சிக்கு வரட்டும், ஆனால் எங்களுக்கு எப்பவும் போல தங்கு தடை இல்லாமல் சரக்கு மட்டும் கிடைக்கணும். சரக்கு மட்டும் இதுதான் சாமி, சரக்கு நான் உங்ககிட்ட கேட்குற வரோம். சார் வணக்கம். என்னன்னாச்சு? உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? அது ஒண்ணு இல்லைங்கய்யா, டெய்லி கடையை சாத்தினதுக்கு அப்புறமா எவனோ கைவாளி பசங்க பீடி சிகரெட்டு தண்ணி அடிச்சுட்டு பான்பராக்கு வச்சு துப்பி வச்சிடறானுங்க. காலையில வந்து பார்த்தோம்னா வாந்தியெல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. இது கிளீன் பண்றதுக்கே பொழப்பு சரியா போகுதுங்க. அதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க ஐயா. கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, எவனு கண்டுபிடிச்சு பருப்பு எடுத்துருவோம். சந்தோஷங்க ஐயா. பருப்புன்னு உடனே ஞாபகம் வந்துச்சு, வீட்டுக்கு ஒரு 5 கிலோ பருப்பு அனுப்பிடுங்க. 5 கிலோ பருப்பு 350 ரூபா ஆயிடுச்சு. சிறப்பா அனுப்பிச்சிடலாங்க ஐயா. உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? ஐயா, வாண்டி சீண்ட் எல்லாம் பண்றாங்க, நான் யாரேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். யோ அண்ணாச்சி டீ குடியா? அண்ணாச்சி டீ. டீன்னு ஞாபகம் வருது. 3 ரோசஸ் டீ தூள் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. டீக்கு டீ தூளா? 150 ரூபா ஆயிடுச்சு. ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் கண்டிப்பா தூக்கிடலாம். ஐயா, கம்பி வெளியே போட்டு பார்த்துட்டேன், அதையும் தாண்டி வந்து பண்றாங்க. என்னையா பண்ண சொல்றீங்க? என்னன்னு ஞாபகம் வந்துச்சு, வீட்டுக்கு ஒரு 5 லிட்டர் எண்ணெய் அனுப்பி வச்சிருங்க. 5 லிட்டரா? 5 லிட்டர்னா 550 ரூபா ஆச்சு. யோ தப்பா எழுதிருக்காரியா? 2 மண்டல் பேப்பர், ஸ்கேல் பென்சில்லாம் வாங்கிட்டு அனுப்பி விடு. இதுக்கு பேசாம 40 ரூபா விளக்கமன் வாங்கி நாமளே பெருக்கி கூட்டி இருக்கலாம். அண்ணாச்சி நீங்க பயப்படாம போங்க, அந்த குடிக்கிற பசங்களை நைட்டே தூக்கிடலாம். Hey!
வாங்க சண்முகம், நீங்க கவுன்சிலர் ஆனதே உங்களை காப்பாத்ததான் போல இருக்கு. சார் பசங்கெல்லாம் நம்ம ஏரியா பசங்க சார். நம்ம எதுவும் செய்யலைன்னா நம்ம ஏரியா வந்து கரெக்டாக பண்ணுவாங்க சார். வாங்கடாங்க. ஏண்டா உங்க வீட்டு வாசல்ல குடிச்சிட்டு வாந்தி எடுத்தா என்னடா பண்ணுவீங்க? காலையில எந்திரிச்சு கூட்டி அள்ளி போட்டுருவோம். பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி எப்படி நக்கலா பேசுறானுங்க. டேய், அதிகாரிகிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாதா? ஏமானத்தை ஏன்டா சேர்த்து வாங்குறீங்க சார்? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நீங்கள் போகணும்னு சொன்னால் நான் போகிறேன். அதிகாரிக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும் சார். வருஷமான தீபாவளி, பொங்கல், போனஸ், ட்ரெஸ்ஸு, சிவிட்டெல்லாம் நாங்கள் தானே சார் வாங்கி போதும் போதும் நிறுத்துங்க. இதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. உங்களை சொல்லி தப்பு இல்லடா. உங்களை பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு அலைவிட்ட உங்க அப்பா அம்மா சொல்லணும்டா. சார் நாங்க தான் இப்படி. எங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப மரியாதையான ஃபேமிலி. போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நான் மிதிச்சது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுனா சும்மா விட மாட்டார். உண்மையிலே அவங்க குடும்பம் மரியாதையான குடும்பம் சார். யார் மேல கை வைக்கிறது? விக்கிறவனை விட்டுட்டு குடிக்கிறவனை குடிச்சிடுறியா? நான் யார் தெரியுமா? என்ன பிரச்சனை சார்? பூட்டின கடையை திறக்க சொல்லி தயார் பண்ற சார். ஏய், சார் நீ ஏன்டா கத்துற? உன் ஃப்ரெண்டா? அதுக்கும் மேல மவனே அப்பா அப்பா ஆமா, நீ எப்படா இங்க? என்ன நைட்டே தூக்கிட்டாங்க. ஐயோ, ஒன்னு என்ன எங்க குடிக்க விட்டானு? பாதிலே தூக்கிட்டு வந்துட்டானுங்க. சண்முகம், என்ன அது? அசோக், உன் பையன் தான் எப்படின்னா நீங்கம்மா நைட்ல தூங்கணும் வானீங்களா? ஏன்டா என் தாலியா இருக்கிறீங்க? என்ன ஏன் சண்முகம், நீ கவுன்சிலர் ஆகிறதுக்கு நாங்க எங்கெல்லாம் ஓடி போய் கஷ்டப்பட்டோம். எங்களுக்காக இது வரைக்கும் என்ன செஞ்ச நீ? கட்டு ஃபைனா. என்னத்த குடிச்ச? ஐயோ, ஏதோ ஒரு கர்மத்தை குடிச்சிட்டேன். நீ என்ன குடிச்ச? நம்ம என்னைக்கு பிராண்டு பார்த்து குடிச்சோம். சரக்கு இருக்கா? இரு இவங்கிட்ட கட்டிங்க போட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹலோ, பக்கத்து வீட்டுல பாடுறா வென்று வாங்க. வா கவுன்சிலர். அப்பா மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்டு. இந்த அப்பா மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்டு. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய தோழன மதிக்கணும் அப்ப புள்ளைய. ஃபாரின் போலதான் கல்ச்சர் மாறிட்டாங்க. அப்பனோ மகனோ ஃப்ரெண்ட்ஸ் தானடா. குவார்டர் போட்டு தான் போத ஏறிட்டாங்க. அப்பனோ மகனோ ட்வின்ஸ் தானடா. டம்மாலு டும்மில் டம்மாலு தான், டம்மாலு டும்மில் டம்மாலு தான். ஹே டம்மாலு டும்மில் டம்மாலு தான், டம்மாலு டும்மில் டம்மாலு தான். அப்ப மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்டு. இந்த அப்ப மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி மாறி போச்சு ட்ரெண்டு. ஏறி போனா புத்தி மாறும் தானா. நீராங்க போயிட்ட வேஸ்டா இட்ட பீசு போன லைட்டா. நீ லிமிட்டா போட்டுக்க சரியா இருந்துக்க எப்போதும் நீதான் ராஜா. இத போல சொன்ன என் மனசில் ஸ்ட்ராங்கா நின்ன. என் அப்பா இறக்கிட்ட தெளிய வச்சிட்ட ட்ரெண்டுல வருவேன் பாத்துக்க. என் அப்பா போல யாரும் இல்ல கூகுள் சர்ச்ல தேடிக்க. சரக்கு போட்டாலே தத்துவத்தில் நான் கண்ணதாசன மிஞ்சிடுவேன். 8 ரவுண்டுல சாஞ்சிடுவேன், 16 ரவுண்ட் அடிச்சு தொங்கிடுவேன். தந்தானநாதன தந்தானநாதன தந்தான தந்தான தந்தான. அப்பா மகனோ ஃப்ரெண்டு இப்ப
மாறி போச்சு ட்ரெண்டு இந்த அப்ப மகனும் ஃப்ரெண்டு இப்ப மாறி மாறி போச்சு ட்ரெண்டு மினுக்கி ஜோரா அவ அசைஞ்சு நெளிஞ்சு வாரா நான் அப்செட் ஆயிட்டேன் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் பார்த்து துடிக்கிது தானா என் அப்பா இருக்கிறான் டெரரா பார்க்கிறான் உஷார மறைக்கணராரா ரதிய போல வந்தா அவ எனக்கு ஆசைய தந்தா கிக்க ஏத்திட்ட மூடைய மாத்திட்ட புயலா மாறுவ பாத்துக்க கவிதை எழுதவ காவியம் படைக்கவ என்ன மின்கிட யார் இருக்கா பொண்ண பார்த்தாலே பீசாங்க நீ கண்ணா பின்னான்னு பாடி வைப்ப சப்ப பிகல நீ பார்த்தாலும் அவ பின்னாடி போய் விசில் அடிப்ப தந்தானநாதன தந்தானநாதன தந்தான தந்தான தந்தானநாதா அப்பா மகனும் ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்டு இந்த அப்ப மகனும் ஃப்ரெண்டு இப்ப மாறி மாறி போச்சு ட்ரெண்டு தள்ளி பண்றா சிவகாமி ஆக்சுவலா நேத்து என்ன நடந்துச்சுன்னா வாய மூடுங்க. ஊர்ல எவனும் பண்ணாதியா நாங்க பண்ணிட்டோம். சிவசாமி பொண்ணு சிவகாமினா எவ்வளவு மரியாதை அப்படி இந்த ஊரே சொல்லும். எனக்குன்னு வந்து வாச்சிருக்க ஏத்து விட்டு மல்லிகா வேற பாத்துட்டா. அவன் மட்டுமா பார்த்தா ஊரே பார்த்து இருக்குமே. நேத்து அவன் போதையில எனக்கு 100 பவுன் வாங்கி தரேன்னு சொன்னாமா. யாரு இவனா? ஒரு கவுன் வாங்கி தர வக்கு இருக்கான்னு கேளு. அவளே ஏன்டா திட்டுற? ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, குத்துக்களமா நிக்கிறா பாரு உங்க அப்பா, அவரை சொல்லணும். இப்படி கூட்டி சேர்ந்து குடிச்சிட்டு வரீங்களே, குடும்பம் உருப்படுமா? 2 நாளைக்கு சோத்துல உப்பு போடாத, உப்பையே சோறா போடு, அப்பவாது சொர்ணம் வருதான்னு பாப்போம். 10 மாசம் சுமந்து பெத்த தாயே, நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா இவளை மட்டும் பேச விடாத. 4 கால தவந்து குடிச்சிட்டு வந்தீங்களே, நீங்க பேசாதீங்க. டேய் விநாயகா, நீ என்ன டென்ஷன் ஆகுற? இந்த ஃபைட் சீனா சென்டிமெண்ட் சீனா கல்லடிச்சாலும் கணவன் ஃபுல் அடிச்சாலும் புருஷன் நினைக்கிறவடா நம்ம தமிழச்சி. அப்பன்னு பிள்ளைய சேர்ந்துக்கிட்டு என்கிட்டயும் நடிக்கிறீங்களா? நீ குடி. தேங்க்யூ. Come on, continue. ஓகே சார், உன்ன நீ கவலைப்படாத, இங்க வாங்க சார், நம்ம ஏரியால எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க. அண்ணே அண்ணே, அசோக் குமார் பாக்கணுண்ணே. அசோக் குமாரா? சினிமா மேனேஜர் அசோக் குமார்னு. சினிமா மேனேஜர் அசோக் குமார் நான் தான். யார் நீங்க? அண்ணே மணினே, அஜித் மணினே. தீனா செல்வானா? என்னது அஜித் மணி தீனா? ரசிகர் மன்ற திறக்க போறீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே, தலை வெறியனுங்கண்ணே. தலை வெறியன்? அது என்ன தலை வெறியன்? அண்ணே தலை ரசிகர்களா, தலை வெறியனுங்கண்ணே அவர் மேல. பாருடா, அதுக்கு எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? தலை படத்துல ஒரே ஒரு சீன்ல அடி வாங்குற மாதிரி நடிக்கணும். அவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிக்கணும். அண்ணே தலை கூட நடிக்காம ஊருக்கு வரது இல்லன்னு சூலத்து மேல சத்தியம். அதுக்கு எதுக்கு என்ன பார்க்க வந்த? சென்னைக்குள்ள போயிருக்கேன். நீ காம்படிஷன் ஜாஸ்தினே, இங்க தலை வில்லேஜ் படம் நடிக்கதா கேள்விப்பட்டனே. அண்ணா ஊருக்குள்ள கேட்டு பார்த்தோம், நீங்க மனசு வச்சா நடக்கும்னு சொன்னாங்கண்ணே. ஊருக்குள்ள சொன்னாங்களா? ஊருக்குள்ள நம்மள இப்ப பெருமையா தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க நடிச்ச முன்னனுபவம் ஏதாவது இருக்கா? இல்லண்ணே, தலை கூட தான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கணும். சரி, ஏதாவது நடிச்சு காட்டிப்போ. அண்ணா கையில பீர் பாட்டில். ஏய், தலை இருக்கும் போது வாழாட கூடாது. நீ ஆறுதல்ல எப்படின்னா எனக்கே வா, அது அப்படி இல்ல கண்ணா.
தள்ளு. தலை இருக்கும்போது வாலு ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. சூப்பர் ஒரிஜினலா இருந்ததுண்ணே. அப்படியா? சரி, நீங்க போயிட்டு தலையெல்லாம் பிச்சு செதறிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுட்டு ஷூவை போட்டு வாங்க. நான் சொல்லி விட்டுறேன். அண்ணனுக்கு அண்ணே எங்களால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு வச்சிங்கண்ணே. நீ இனிமேல் அஜித் மணி இல்ல, நம்ம மணி. கன்ஃபார்மா தலை கூட நடிக்கிறீங்க நீங்க. டேய், 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 கால்ல விட ஆரம்பிச்சிட்டீங்களா? கன்ஃபார்மா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இன்னும் எவ்வளவு நாள் தானே இப்படி தண்டச்சோறு சாப்பிட்டு இருக்க போற? சுடாத சோறும் சுடுகிறதே அம்மா தண்டச்சோறு என்று திட்டும் போது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மா சாப்பாடு ஆறி போச்சுன்னு குத்தி காட்டுறாமா. அம்மா இனிமே லிப்ஸ்டிக் கேட்டா பெபிஸ்டிக் வாங்கி கொடுமா, அப்படியே வாய் நல்லா ஒட்டிக்கிட்டோம். இனிமேல் நீங்க 2 பேரும் குடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொட்டி விடுறேன். சத்தியமா இனிமே வெளியே குச்சிட்டு வீட்டுக்கு வரவே மாட்டோம். அப்பா இங்கேயே குச்சிட்டு இங்கேயே மட்டும் கடப்பண்டா. என்னது? அப்புறம் சாப்பாடுக்கு ரசம் வைக்க மாட்டேன், விஷம் தான் வைப்பேன். பரவாயில்லையா? டென்ஷன் ஆகாது சிவகாமி. சரக்கு சைடிஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்து 250 ரூபாய் தான் ஆகுது. அதுவே வெளியே குடிச்சிட்டு போலீஸ்கார புச்சானா 2000 ரூபாய் ஃபைன். அதே அந்த 2000 ரூபாய் இருந்தா உனக்கு சேலை நகை நட்டி ஏதாவது ஒண்ணு வாங்கலாம்ல. கொஞ்சம் யோசி. ஆமாமா, அப்பா வெளியே குடிச்சிட்டு வரேன்னா உனக்கு தானே அசிங்கம். உனக்கும் 1000 ரூபாய் தந்துடுறேன், நீயும் ஜாலியா ஷாப்பிங் பண்ணலாம்ல. கொஞ்சம் யோசி. உங்க தாத்தா சிவசாமி அல்பன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். அவ மக எப்படி இருப்பான்னு அவ கூட குடும்பம் நடத்துறேன் எனக்கு தெரியாதா? நம்ம குடும்பமே ஏன்பா இவ்வளவு கேவலமா இருக்கு? நம்மள மாதிரி 4 பேர் இருக்காங்கல்ல, அதான் நீ சரிதான். ஏண்டா ஏன் அவசரப்படுறா? என்ன ஓடியா புடுவான் இல்ல ஓடத்தான் விட்டுருவீங்களா? வேலை இருக்கு சார். 20 நேரத்தை வச்சுக்கிட்டு 24 கிராஃபையும் பார்க்கணும்னா என்னத்த பண்ணி தொலைக்கிறது? அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த பில்லை கொஞ்சம் முடிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. அண்ணா அப்புறம் எக்ஸ்ட்ரா கார்டு கேட்டேண்ணே, காப்பி பண்றதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுண்ணா. கார்டு காப்பி பண்ண மட்டும் என்ன இருக்க போகுது? எடுத்ததுல பாதி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், பாதி ஷேக்கிங். ரூமுக்கு போ, கார்டு வரும். ஆமா, பெரிய பிசிசி ராம சொல்ல வந்துட்டாரு. ஏன் இப்பயே வந்துட்டேன்? நான் தான் கூப்பிடுறேன். நல்லா எப்பா ப்ரொடக்ஷன் சாம்பார் சாருக்கு 2 டீ எடுத்துட்டு வா. ஒண்ணும் போடுறதுல எப்படி ஆஃப் பண்றான் பார். இப்படிதான் மெயின்டைன் பண்ணி ப்ரொடியூசருக்கு 4 படம் மேனேஜர் டியூட்டி பார்க்கறான் பழக்குது. 8 நாள் பேட்டாவும் டயட்டுக்கு நான் சொல்லி விட்டுறேன். ரூம்ல வந்து கொடுத்து விட்றேன் போ. சரிங்கண்ணே. இது சரிப்பட்டு வராது. சார் உங்க கட்டிங் எடுத்துட்டு நமக்கு முச்சு விடுங்க சார். சத்தமா சொல்லாதியா, அங்க போய் நில்லு, நான் வரேன் போ. எச்ச மாதிரி கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் வேலை நடக்குது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூட்ட போல வருமா. என்ன தம்பி, போலீஸ் என்ன அவ்வளவு டார்ச்சரா பண்றாங்க? அதை ஏமா கேக்குற? குடிச்சிட்டு நடந்து போனா சந்தேக கேஸ்ல பிடிப்பானுங்க, வண்டியில போனா டிடின்னு பிடிப்பானுங்க. போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். திருடனை நல்லவனாக்கலாம், நல்லவனை திருடனாக்கலாம், யார வேணாலும் அடிக்கலாம், என்கவுண்டர்ல கூட கொல்லலாம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஏழைங்கெல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டே நிக்க வேண்டியதுதான். நடு ராத்திரியில 4 பேருக்கு வச்சாலும் நாட்டை பத்தி பேசுற பாரு. ஐ லைக் இட். தேங்க்யூ மை லார்ட். டேய், நான் உன்னை சொன்ன கேக்குறியா? நீ பேசாத போலீஸ் ஆயிடா. உனக்கு போதையாச்சு. அப்பா கொண்டு போய் படுங்க. நான் தெளிவா தாண்டா இருக்கிறேன். போலீஸ் கோட்டாவுல 2000 எஸ்ஏ எடுக்கிறாங்களாம். நீ கிரவுண்ட்ல பாஸ் ஆயிடு, அண்டர் கிரவுண்ட்ல அப்பா நான் பாத்துக்கிறேன். போலீஸ் ஆகி ரவுடி கிட்ட ஏன் அடி வாங்குவா? போ வா. டேய், காக்க சூர்யா, சாமி விக்ரம், சத்தியம் விஷால் மாதிரி அப்படிலாம் உன்னை ஆக சொல்லடா. ஒரு ரகசிய போலீஸ் பாய்க்கராஜ் மாதிரி, ரகலபுரம் கருணாஸ் மாதிரி ஒரு காமெடி போலீஸ் ஆயிடு. காவல்துறை உன் நண்பன் சொல்லுவாங்க. நினைச்சாலே செம்ம காமெடியா இருக்குண்ணா. காமெடியா இருக்கா? எனக்கு அதை விட ஸ்கூல் ஃபங்க்ஷன்லயே போலீஸ் கிட்ட போட மாட்டேன்னு சொன்னவன் என்ன போய் போலீஸ் ஆக சொன்னா சும்மா இருப்பா. நீ வேற. நீ போலீஸ் ஆகி ஒரு 100 பேரை அரெஸ்ட் பண்ணு, ஊருக்குள்ள ப்ராப்ளம் ஆயிடு. ஆனா என்கிட்ட அடி வாங்குறதுக்கு எந்த ரவுடி இருக்கான்? டேய், ஒரு சில போலீஸ் படத்துக்குலாம் நான் அமிச்ச ஆளை அடிச்சுதான் ஹீரோ ஆனாங்க. என் மகனுக்கு நான் செய்ய மாட்டேனா? நீ ஓகேன்னு சொல்லு, 1 லாரி ஜிம்பாய்ஸ கொண்டு வந்து இறக்குறேன். நீ சும்மா நசுக்கு நசுக்கு நசுக்கு. சரின்னு சொல்லு தம்பி. போலீஸ்கார அம்மானா காய்கறில இருந்து ஆட்டுக்கறி வரைக்கும் சும்மா ஃப்ரீயா கிடைக்குமா? ஆமாண்ணா, உன் பேர் சொல்லி நானும் பேக்கரியில ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடலாம்ல. இனிமே உன் பேரு விநாயகர் இல்ல, வீர விநாயகர், வெற்றி விநாயகர், சக்தி விநாயகர். சிவகாமி
அந்த மூலையில ஏதாவது தெரியுது? இல்லையே. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு தெரியல? தெரியலையே. அப்ப நான் டைட்டாட்டன் நினைக்கிறேன். மவனே நீ அப்பீட்டோ சொல்லி வச்சவன் கோலம் போடுவான். சும்மா இருடா. இந்த கோலத்தை கெடுத்ததுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது. அந்த ஆளு என் வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறாருமா. என்னடா சொன்னாரு? உன்னை போலீஸ் ஆக சொன்னாரு, அவ்வளவுதானே? இப்ப கூட பாத்தேல, ஒரு ஏட்டையா வீட்டுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட டோர் டெலிவரி பண்றாங்க. அதுக்கு அதனால உன்னை பெத்தவன் நான் சொல்றேன், நீ போலீஸ் ஆகுற. மா, சின்ன வயசுல இருந்து அடிதடினா எனக்கு பயம் உனக்கு தெரியலமா? அப்புறம் ஏன்? அதுக்காக தானே சொல்றேன். நீ போலீஸ் ஆயிட்டேன்னா துப்பாக்கிலாம் உனக்கு கொடுப்பாங்க, உன் கூட மத்த போலீஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உன் பயம்லாம் போயிடும்ல. விநாயகே, காலைல டீ கடைக்கு போனோம்னா என்ன சேட்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சாருக்கு ஸ்பெஷல் போடுன்னு அவன் சொல்லுவான். காலையில கட்ட பஞ்சாயத்துன்னு கவுன்சிலர் 4 பேர் வருவானுங்க. அதை முடிச்சு கொடுத்தோம்னா கட்டிங்க. கட்சி மீட்டிங் நடத்தி கொடுத்தோம்னா கட்டிங்க. பார்க்காரன் பிளாக்ல சரக்கோட்டை கட்டிங்க. கலால் ரைடுனா காசு. கஞ்சா கடத்துறவங்க கிட்ட காசு. காதலிக்கிறவங்க மறைஞ்சு உட்காந்து மிரட்டி காசு. கள்ள காதல இருந்தா எக்ஸ்ட்ரா காசு. இப்படி காசு காசுன்னு மாசா வாழலாம். தன்னம்பிக்கை ஏர்வழி படித்தது நேரம் எதுவே அடைத்தது சாம்பல் நீயே தட்டி தூக்கிடுவா முட்டி பெத்துடுவா எட்டு திக்கும் கடவுள் சிதறு ராஜாவுக்கு ராஜா 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 தாண்டா all are looking for the gain. Now I left to the chain. Now you don't think I'm a lame. All I'm a game. I know you know my name. I know you know I'm the king of king. King of king. King of king. Raja uki raja. இந்தாமா இது செலவுக்கு வச்சுக்க. போகும்போது பங்க்ல என் பேரை சொல்லி டேங்க ஃபில் பண்ணிட்டு போயிரு. வரட்டா? டேங்க் ஃபுல்லா? அதுக்கு காசு? என்னம்மா இப்படி கேக்குற? கேஸா இருந்தாலும் கேஷா இருந்தாலும் உங்க அப்பனுக்கு வாங்கித்தான் பழக்கம். சரி அதை விடு. ஐயோ, இன்னைக்கு புது இன்ஸ்பெக்டர் வரேன்னு சொன்னானே, என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. சரி வரமா. ஆமால, நானும் வரேன். மறந்தே போச்சு. புது இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. ஐயோ, அவன் வயசானவன் இருந்தா பரவாயில்ல, இள வயசு பையம்மா. வம்பு வந்துற போது. என்ன வம்புப்பா? நான் உங்க பொண்ணு. அங்கதானே சிக்கலா இருக்கு. சந்தேகமா அங்கதான் வருது. நான் பார்த்துட்டு தான் போவேன். வாங்க போலாம். சரி சரி சரி. பார்த்து ஓட்டமா. பயப்படாதப்பா. செண்டு அடிச்சிருக்கியோ? இல்ல சார். செண்டு அடிக்காம நடக்க. அப்ப பெண்களுக்கு ஏற்கனவே மனம் இருக்கு. தப்பா நிக்காத. சங்கிலி மினுங்குதான் பார்த்தேன். யோ, வணக்கம் சார். என்னையா அது? போகமா. என்னையா? யோ, புது இன்ஸ்பெக்டர் வரேன்னு சொல்லிருக்கா, எந்த ஏற்பாடு பண்ணாம பொம்பளை ஆளுகளோட பேசிட்டு இருக்கியா? வரவேற்பு தானே. மாலைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, சரவடிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, நேரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆனா ஒருத்தர் வர மாட்டான்.
ஏன் இதுக்கு முன்னால புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரா? வந்தாரு. அவருக்கு வரவேற்பு கொடுத்தோம்ல, ஆமா. அந்த காசே இன்னும் கொடுக்கல. இப்ப இவன் வருவான். அது சரியா? வரவன் ட்ரைனிங் முடிச்சு யூத்தா வேற வரேன். ஏன் இப்ப என்னையா செய்யறது? யூத்தா வரவன் எப்படி இருப்பான் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி தான் இருப்பான். மேல பாருங்க. ஐயோ, என்னையா கடப்பாரை வச்சு இந்த ஆட்ட ஆட்டுற? அவன் கடப்பாரை விட்டு ஆட்டுவானா? நான் சொல்ற ஆள பாருங்க. சூப்பர்யா. ஆனா நீங்க 2 பேரும் சொன்னதை விட நான் சொன்ன ஆளு இன்னும் வெயிட்டா இருக்கு. அங்க பாருங்க. என்ன இவரை போய் ஏன் ஹீரோவை தான் காட்டணுமா? காமெடியை காட்டா ஒத்துக்க மாட்டீங்களா? அதனாலதான் காட்டினேன். யாரு? வாங்க வாங்க. எப்படி நம்ம என்ட்ரி? சூப்பர் சார். எப்பவுமே எனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்ணிக்குவேன். அதான் விநாயகோட ஸ்டைல். கரெக்ட். இத மாதிரி ஒரு மாலை போட்டுட்டு செல்போனை நம்மளுக்கு தேவையான மியூசிக் போட்டுறணும். அதுக்கேற்ற மாதிரி ஆடிட்டே வரணும். இதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்க, பின்னாடி யூஸ் ஆகும். சார், என் பேர் ஒண்டிப்புலி, ஹெட் கான்ஸ்டபிள். அவருக்கு இவர் பேர் சரவண வடிவேலு. இந்த சேர்ல 8 வருஷமா உட்கார்ந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. தேஞ்சதை தான் மிச்சம். இவன் பேர் திருப்பதி. எங்க 2 பேருக்கு டீ வாங்கி கொடுக்க வந்தவன் அப்படியே செட்டில் ஆயிட்டான் சார். இது என்ன கேஸ்? ஐயோ சீரியா சார், இவ என் பொண்ணு சார். வணக்கம் சார். நீங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்களை பார்த்துட்டு போகணும்னு ஒரே பிடிவாதம். அம்மா பார்த்துட்டு இல்ல, புறப்படு. இவ்வளவு பார்த்தா பார்த்துட்டு போக வந்த மாதிரி தெரியலையே. சரி, உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். ஒரு டீ சாப்பிடலாமா? உங்க காசுல தானே சார்? ஆமா. சரி சரி சரி. சார் போலீஸ்காரங்க காசு கொடுத்து டீ சாப்பிட்டா ரொம்ப கேவலமா இருக்கு சார். போலீஸ்காரங்க எப்பவுமே கம்பீரமா இருக்கணும் சார். இங்கதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். என் ஸ்டைலே வேற. டீ கடைக்காரன்ட்ட ஓசி டீ குடிக்கிறது, டிஃபன் கடையில காசே கொடுக்காம கட்டுன்னு கட்டுறது, பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃப்ரீயா ஷாப்பிங் பண்றது, போக்குவரத்துக்கு இடைஞ்சல்னு ரோட்டு கடைக்காரனை அடிக்கிறது, அவன் சம்பாதிக்கிற 50-100 ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி சில்லறத்தனம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. பாத்தேடா, இவன் நான் சொன்ன போலீஸ் தான். சும்மா சார், இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரனுக்கே உள்ள தர்மம் சார். இது இந்தியாவே மாத்தணும்னு நினைக்கிற மாதிரி. ஏட்டையா, டீ கடை டிஃபன் கடை வச்சிருக்கவன்லாம் விடுங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான்ல அவனை தூக்குங்க. இந்த ரோட்டை ஆக்கிரமிச்சு கடை கட்டினவன், வரி கட்டாம பணத்தை பதுக்கினவன், கருப்பு பணம் சிவப்பு பணம்னு கலர் கலரா பணம் வச்சிருக்கான் பாரு, அவனுங்களை ஃபுல்லா கறக்குறோம். எப்பவுமே லம்ப் அடிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும். கேட்டியா? அதுக்கு நீங்க எஸ்பி ஆகணும், நான் இன்ஸ்பெக்டர் ஆகணும். அப்பதான் லம்பா அடிக்க முடியும். சரி, அப்படின்னா ஒரு ஆளை பிடிச்சி ப்ரொமோஷனுக்குள்ள வழியை பார்ப்போம். அன்புன்னு ஒருத்தன் இருக்க, ஆனா அவன் மேல கை வைக்க முடியாது. பாலு பணக்கார பீத்திர, அறிவு கரசி. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் அவள்கிட்ட இருக்கு, ஆனா அவ உள்ள இருக்காளே. யோ, சீனியர் உங்ககிட்ட ஐடியா கேட்டா இதுக்கு தான் ஒரு ஆளை பார்த்து தப்பா இடப்படாது. சும்மா இரியா. ஐயா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. சார், பெஸ்ட் ஆஃப் லக் நாயக். தேங்க்யூ சார். ஆயிரக்கணக்கான பேர் இந்த வேலைக்காக போராடுறாங்க. ஆனா உங்க அப்பாவோட முகத்துக்காக தான் இந்த எல்பியை பண்ண. பதவி கிடைக்கிறது முக்கியம் இல்ல, ஆனா அதை தக்க வச்சுக்கோ. கண்டிப்பா சார். சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
பரமாத்மா என் பக்தி புத்தி சக்தி அனைத்தையும் தூண்டும் பரமாத்மா பகவானே நமக. புறம்போக்கும் உள்ள மாதிரி முடிச்சவைக்கு தண்டச்சோறு. யோ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த உலகம் இப்போ உன்னை பார்த்து சைட் அடிக்குதோ இல்லையோ? ஆஹா, பண வரவு தின வரவா இருக்கும். நீர் அமோகமா வரப்போறே. உங்க முன்னாடி இருக்கிற சனியனை விலகிட்டு பார்த்தால் அந்த அம்பாலே கண்ணுக்கு தெரிவாள். முன்னால இருக்கிற சனியனா இவன் தான். விலகு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் விநாயகம். பா ஏதாவது ஐடியா பிடிச்சியா இல்ல ஆளதான் பிடிச்சியா? டேய், எல்லா போலீஸ் படத்துல ஒரே சீனா இருக்குதுடா. அதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணி லைவா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் பண்ணி ஆல் செட் பண்ண போறியா இல்ல அதுவும் லைவா? சேச்சா, ஐடியாவை உருவி நம்மால சொருகுறோம். எனக்கு என்னமோ நாட்டுக்காக என் புள்ள உயிரை கொடுத்ததுக்கு பெருமைப்படுறேன்னு நீ டிவில பேட்டி கொடுக்க போறியோன்னு தோணுது. டேய், இது வரைக்கும் என் பிளான் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? இல்ல இல்ல, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க நான் போனதுக்கு அப்புறம் தங்கச்சி அம்மாவையும் பாத்துக்க. டேய், இப்படி எல்லாம் அவசரமா பேசாதடா. இது வரைக்கும் எந்த பிளானாவது மிஸ் ஆயிருக்கா? இல்ல இல்ல, இனிமேலும் மிஸ் ஆகாது. என்னவோ சீக்கிரம் ஏதாவது ஐடியா பிடிச்சிட்டு போன் பண்ணு. சரிப்பா, தகப்பன் இருக்கும்போது தயக்கம் ஏன், துணிந்து நீ மாமூல் உனதே. சார் சார், என் கண்ணை பாருங்க, என் கண்ணு நல்லா பாருங்க. உன் கண்ணு நல்லா தானே இருக்கு? ஐயோ ஐயோ, நல்லா செவந்திருக்கா இல்லையா? ராத்திரி பூரா மேட்டுப்பாளையம் மேப்பை அடிச்சு புரட்டி போட்டு பார்த்ததுல எனக்கு டீடைல்ஸ் கொஞ்சம் இருக்கு. இந்த பாருங்க. என்ன டீடைல்யா? சொல்றேன் கேளுங்க. இந்த மேட்டுப்பாளையம் வடக்கு தெருவுல மொத்தம் 46 சந்து இருக்கு. அதுல 23 குறுக்கு தெரு, ஒரு மெயின் ரோடு இருக்கு. அதுல 43வது குறுக்கு சந்துல ஒரு லக்ஷ்மி இருக்கா. நீங்க ஒன்னும் செய்ய வேணாம். அங்க வந்து லேசா தண்ணி தெளிச்சா போதும், மத்ததெல்லாம் தானாவே நடக்கும் சார். தண்ணி தெளிக்கிறது என்ன, கோலம் போடுறதுக்கே நம்ம கிட்ட ஆள் இருக்கு. தீனா செல்வம், என்ன விட்டுடுங்க சார், நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் சார். பாட்டு போடி விழுத செதறி தேங்காய் போயிடுவோம். மூடிக்கிட்டு வாடா. ஹே மது, ஹே மது, ஹே மது. இதோ வரேன்டா.
வாவ் மது, you look so pretty today. என்ன dress, என்ன hair style. ஐயோ, கல்யாண பொண்ணு யாருன்னு கன்ஃபியூஸ் ஆக போறாங்க. பிரியா, you are pretty again. ஐயோ, போதும் நிறுத்து. டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஹே மது, இந்த பொட்டில போட்டு இத மட்டும் மாத்துனேன்னு வெச்சுக்கோயேன், செம்ம அழகா இருப்ப. இப்ப பொட்டை மாத்த சொல்லுவேன், நெக்ஸ்ட் பூ மாத்த சொல்லுவேன், அதுக்குள்ள அங்க மாலை மாத்தி கல்யாணமே முடிஞ்சிடும். மது, என்ன மூஞ்சில மாட நட்டு வரைச்ச மாதிரி இருக்கே. ஏய் மது, இப்ப நான் தான் அழகு, என்கிட்ட தான் நிக்க முடியுமா? சரி, டைம் ஆச்சு, வா போலாம். நான் இப்படி எல்லாம் வர மாட்டேன், நான் ரெடி ஆயி தான் வருவேன். நீ ரெடி ஆயி வரதுக்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் நைட்க்கே ரெடி ஆயிருவாங்க. நாங்க கிளம்புறோம் மது, you go. வா பிரியா, போலாம். போ, கீழே தள்ளுறப்போ ரெடி. சார், இதான் மேட்டுப்பாளையம் தெற்கு. இங்க 2 மெயின் ரோடும் 38 குறுக்கு தெருவும் 18 சந்தை இருக்கு. அங்கதான் மகாலட்சுமி மாடர்ன் ட்ரெஸ்ல குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் செய்ய வேணாம். நீங்க அங்க வந்து அந்த மரத்துல ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சா போதும், படம்லாம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். அதே மாதிரி பணமும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு சார். அஜித் மணி, how is it? ஓ, செமையா இருக்குடா. Hey, எந்தில்ல மதுதே. 5 megapixel front camera, 8 megapixel back camera, 32 GB memory card. Hey, okay, come, we'll take a selfie. Okay. யோ மணி, வளைஞ்சு ஓடாதயா. இது அப்படியே சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா உனக்கு புது செல் கொடுக்க போறான். ஐயோ, இது கஸ்டம்ஸ் பீஸ், நோ வாரண்டி நோ கேரண்டி. ஹேய், அதையே எடுக்க போற, அது அந்த குப்பையில இருக்கட்டும். மது, today also you are pretty. பிரியா, you are pretty. ஆமா, இப்ப யார துரத்த போறீங்க? துரத்த போறதில்ல, ஒன்லி ஆக்ஷன். என்னடா ஆச்சு அந்த சேட்டு மேட்ரு? தெரியலண்ணா. இங்க யாரா செல்வம்? அதான் கேஸ் ஃபைல்ல பார்த்திருப்பிய போட்டோவை. தெரியல, அங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தது, அதான் நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். என்ன நெக்கலா? வீரமா வசனம் பேசி டைமை வேஸ்ட் பண்ற விளையாடா விநாயக்கு. தப்புன்னு தெரிஞ்சா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். தப்பு செஞ்சவனை காப்பாத்த கட்சி தலைவன் வந்தாலும் சரி, அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, தண்டிக்காம விட மாட்டேன். உனக்கு தலைவன் இருந்தாலும் சரி, நீயே தலைவனா இருந்தாலும் சரி, உன் அராஜகத்தெல்லாம் மூட்டை கட்டி மூளையில வச்சுட்டு நல்லவனா மாறப்பாரு. நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஆடாத, ஆடுன உள்ள தள்ளி பிரிச்சிருவேன். பிரிகிறத பத்தி ஏங்கிட்டியவா? ஏய், போடா அவன. ஏய், ஓய்
இங்க புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் நேத்து பாருக்குள்ள பூந்து ரவுடிங்க எல்லாம் புரட்டி எடுத்துட்டு வராமே. வந்திருக்கிறலாம் அருவா கத்தியா, இந்த ஆளு வெறுங்கையிலே வெளுத்து வாங்குறாயா. பார்த்தாங்களாடா? நீங்க அடிக்கிறத ஊரே பார்த்துது சார். நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்க. அடுத்து இன்னும் டெரரா இருக்கணும். அப்பதான் இந்த ஊரே என்னை பத்தி பேசும். கூட்டமா இருக்கிற இடத்த பார்த்து ஓடு. என்ன? ஓடு ஓடு ஓடு. ஓகே சார், வாடா. புதுசா வந்த இன்ஸ்பெக்டரை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சு. ரவுடிங்களை கண்டா எங்களுக்கு பயம் போச்சு. தலை குனிஞ்சு நடந்த நாங்கெல்லாம் இனிமே தலை நிமிர்ந்து நடக்க போறோம். புது இன்ஸ்பெக்டர் எங்க இன்ஸ்பெக்டர். கட்டில 320 போட்டு பாரு, முதலா போடுறா சோக்கு மாவா போட்டு பாரு. ஏறுமா நீயும் ஏறு. நம்ம போட்ட சண்டையையும் சேசிங்கையும் பார்த்து ரவுடிங்க எல்லாம் மிரண்டானுங்க. ஊரே என்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கு. எங்க ஆக்டிங் எப்படி தெளிவா? சூப்பர்ரா. ஆனாலும் ஒரு குறடா. என்ன தலைவா? சிட்டி ஃபுல்லா ஃபேமஸ் ஆனாலும் சொந்த ஊருக்குள்ள ஒரு பைய கூட பயப்பட மாட்டானுங்க. அப்போ நாளைக்கு பயம்புத்திரன் தலைவா பண்றோம். நாளைக்கு கால் ஷீட்டு நம்ம ஊர்ல தான் உங்களுக்கு. ஓகே ஓகே தலைவா. டன்னு. கொஞ்சம் ஸ்பீடா ஓடுங்கடா. மணி கோத்தூர் இன்ஸ்பெக்டர் சூப்பரா. நல்ல வேலை கேமரா உடையல. இத புடுடா. இன்னைக்கு ஈவினிங்ல சீக்கிரம் வாடா. ஐயோ டேய், மாட்னைனா செத்தங்கடா. அவன் மேல என்ன போயிடுச்சீங்க? நில்றா. சீக்கிரம் வாடா தடிமாடு. ஓட முடியலடா, நில்லுங்கடா. யாரா இந்த கொழுத்து போன கோயில நான் நம்மளே சுத்திட்டு. நம்ம இவனுங்களை துரத்துறா, இவன் நம்மளை துரத்துறா. இவ கையில இல்ல இவ கண்ணிலே பட்டுறக்கூடாது. விநாயகே ஓடிடுறா. எங்க போயிட்டானுங்க? இந்த தடியனை வேற காணோம். ஓடிடுறா விநாயக்கு, மாட்டிராத. போலீஸ் ஸ்டேஷன் கூட இப்படி ஓடுறது. எந்த சந்தில போனாலும் கண்டுபிடிச்சு வந்துறாளே. எங்கடா உட்காருது? ஓடுறா டேய், ஓடுறா. சொந்த ஊர்காரங்களை பயமுறுத்தணும். வாங்கடான்னு கூட்டிட்டு வந்தா இப்படி என்ன பயத்துல திருத்துருவா ஓட வச்சிங்களாடா உங்கள? மது தொப்பத்துக்கிட்டு உடம்புல்லடி. வாடா. அவன் எப்ப பார்த்தாலும் நமக்கிட்டே வம்பிட்டு இருக்கான். சாரிடா உன்னை பார்க்கல. மறுபடியும் சாரிடா. தல்றா. சாவுடா. அஜித்தை தவிர எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கி வச்சிருக்காரு. அடி போறேன். நில்லுடா. இன்னைக்கு தொலைச்சடா. தீனா செல்வம். இந்த துரத்துறாளே.
ரோட்ட திறந்துற இருக்குடா. ஏ மது சிக்கிட்டானுங்க. பசிக்கு 2 வடையாச்சு லவ் சேசிங்ல இருக்க. காலையில இருந்து சந்தா சுத்துறமே. டீ கடையை கூட காணுமே. மணி எங்கடா இருக்க? கூட்டமா இருக்கிற இடத்த பார்த்து ஓடுங்கடா. இப்படி குருவி காக்கா கூட இல்லாத இடத்த பார்த்து ஓடுறாங்களே. அப்பாடா ஒரு பாட்டி பார்த்துருச்சு. கண்டிப்பா வேணும். காலையில இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அடிச்சு கேடா விளையாடுற ஊர்ல எல்லாம் ஒழிச்சுக்கிட்டீங்களாடா. கம் அவுட்டா. திரும்புற இடம்லாம் ஒரே சண்டை இருக்குதுடா. இருக்கிறதே 8 தெருவு தான். ஆனா 80 முறை இங்க வந்துட்டேன். யாருனோ வரான். கொரில்லா அட்டாக்க ஸ்டார்ட் பண்ற வேண்டியதுதான். கட்ட ஆத்திரண்டா உன்ன மாட்ட வரானா. இங்க நடக்கிறதுக்கு நம்ம போட்ட பிளானுக்கு சம்மந்தமா இருக்க மாட்டேங்குது. ஐயோ தல. ஐயோ ஏய் அடி மட்டும் பையல. என்ன சேசி போறா? ஜஸ்டா சொல்லவே இல்ல. மண்டே ஓடல. ஐசிங்க. சாரி டார்லிங். நெக்ஸ்ட் மீட் பண்றோம். நீ ஏமா அந்த கலவாணி பையில அடிக்க போன? இந்த தடிமன் என்ன பண்றான்? உரம் போட்டு வளர்த்த மாதிரி உடம்பு வளர்த்து வச்சிருக்கான். நீ என்ன பண்ண? எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். இந்த 6 பேக்ஸ் எந்த ஜிம்முக்கு போய் வர வச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பேச்சுக்கு தாண்ட மூக்கு உடைச்சிருக்காங்க. ஏக்கர் கணக்குல உடம்புல ஏரியாக்களை வளர்த்து வச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்களே அங்கிள்? ஆமா, இவர் மட்டும் உடம்ப திரும்ப வளர்த்து வச்சிருக்காங்க. ஐயோ உங்க டாபிக் நிறுத்துறீங்களா? அப்பா நான் யார்கிட்டயும் அடி வாங்கலப்பா. எங்களை நாங்களே அடிச்சுக்கிட்டோம். ஏன் நீங்க என்ன பைத்தியமா? நீங்களே உங்களை அடிச்சுக்கிறதுக்கு? அது இல்ல அங்கிள், அவங்கள தான் அடிச்சோம். பட் ஒவ்வொரு அடியும் மிஸ் ஆகி பீஸ் ஆயிட்டோம் அங்கிள். அவனை நான் சும்மா விட மாட்டேப்பா. பாத்துமா. டேய், நான் பெருமைக்கு சொல்லடா. என் பொண்ணை நான் கை நீட்டி அடிச்சது கூட கிடையாது. ஏன் வாத்தியாங்களே அடிக்க விட்டது இல்லை தெரியுமா? பயம் கை நீட்டி இருந்தா கல்லடி வந்திருக்கும்ல. நீ ஆளை மட்டும் காட்டுமா. நீ ஒண்ணும் பண்ண வேணாம்ப்பா. அவனை நான் பாத்துக்கிறேன். அவனை லாடம் கட்டியும் ஆகணும். இது என் அம்மா மேல. ஐயோ இது என் அம்மா மேல சத்தியம். அப்பா நான் ரூமுக்கு போறேன்ப்பா. சரிம்மா சரி. பாத்து ஓவர் ரியாக்ஷன். பசிக்குது, சாப்பிட முடியல, ஊட்டி விடுங்கப்பா. சரிம்மா. அங்கிள் நான் உனக்கு பின்னால கழனி தண்ணி குடிக்க போடா. அங்கிள் நான் கிளம்புறேன்னு சொன்னேன் அங்கிள். மது பாய்டி. பாய்டா. சாப்பிடவே முடியல. இதுல சபத வேற. மாட்டிச்சுச்சா கிராண்ட்மா. ஏய் யாரா நீ? எந்த ஏரியா? பாளையம் சார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் காவேரி நீர் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். பாத்தீங்களா சார், ஒரு அரசாங்கமே தீர்க்க முடியாத பிரச்சனையே ஒரு அரச மரத்தடியில வச்சு தீர்த்துருவேன்றான். யோ சும்மாரியா? என்ன நக்கலா? உன்னை அடிச்சு போட்டு 4 பேர் இவ்வளவு தூக்கிட்டு போயிட என்ன செய்வ? அக்கடான்னு படுத்து இருக்க போறான். யோ பேரண்ட்ஸ் நம்பர் வாங்கிட்டு வண்டியில ஏத்தி அவங்க. சரி சார் நீங்க போங்க. அம்மா குடுக்குற ஸ்டேஷன். அம்மா நீ போய் வண்டியில ஏறு. டேய் சார் உன்னுடைய வீட் நம்பர் சொல்றேன் சார். 9875233358 சார். ஐயோ சார், கார் மேகன் வருது சார். கார் மேகமாவது கீர் மேகமாவது ஸ்டேஷன் வர சொல்லியா? டேய் வண்டி எடுத்துட்டு வாடா. ஏய் கார்குடி கூடையில வருது. பா பா என்னம்மா? காலையில டிஃபன் சாப்பிட மறந்துட்டீங்க, அதான் நான் கொண்டு வந்தேன். அப்படியா கொடு. அதை விடுங்கம்மா. நேத்து நீங்க வச்ச ஐரிமீன் குழம்பு இந்த ஊர் பூரா மணத்தது. அப்படி ஒரு ருசி. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன அவர் எங்க சாப்பிட்டாரு? 4 பறிக்க தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு போய் அடுப்பு தூக்கிய நீங்க கொடுத்து விடுத சாப்பாட போறான். நான் தான் சாப்பிடுறேன். உடம்ப பார்த்தா தெரியல. எங்க அப்பா குடுக்கறதெல்லாம் நீங்க தான் சாப்பிடுறீங்களா? Of course. அண்ணே வணக்கம் சார். என் தம்பி என்ன தப்பு பண்ணானு இங்க கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கீங்க? கார் மேகம் உன் தம்பிக்கு மோகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு பேசு. எல்லாம் தெரியும் சார். ஓரமா நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க அதானே? ஓரமா நின்னு பேசினா பரவாயில்ல. 2 பேரும் சேர்ந்து கிஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க கிஸ் அடிச்ச சத்தத்துல 2 ஓனா சேர்த்து கீழே விழுந்துச்சு. பத்திரமா கூட்டி வந்திருக்கோம், அதை நினைச்சு பேசுங்க சார். சின்னஞ்சிருச்சுங்க, அதுவும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போறவங்க ஓரமா நின்று பேசிட்டு இருந்திருப்பாங்க. உங்க பார்வைக்கு அது தப்பா பட்டிருக்கு. வான் பண்ணி அனுப்பாம கூட்டி வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. போற வாரம்லாம் ஒரு மாரியா பாட்டு போறான். என் கௌரவம் என்ன ஆகுது?
ஏயா இவருக்கு அப்படி ஒண்ணு இருக்கு? அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையா? யோ சும்மாரியா? சரிங்க. 4 சோத்துக்குள்ள பண்ண வேண்டியத அசிங்கமா நடு ரோட்ல பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நீ சப்போர்ட் வேறயா? லாக்அப்ல தள்ளி லாடம் கட்டுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா உங்க பையன் தெரிஞ்ச உடனே பொங்கல் தீபாவளிலாம் நினைவுக்கு வந்துச்சு. அதனாலதான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த ஞாபகம் இருந்தா சரி. நாங்க மறக்கல. நடுவில் வந்து விநாசகரித்திய நீங்க தான் மறந்துட்டிய. யோ 2 பேரும் முதல்ல வெளில போங்கய்யா. போறோம். 2 பேர் இருக்க மறந்துடாதீங்க. மாமா ஏய் வாடங்க. இன்னும் 2 மாசம் உன்னால பொறுத்துக்க முடியாதா? இல்ல பொண்ணு எங்கேயாவது ஓடி போதா? லவ் பண்றோன்னு தனியா கூட்டு போய் கொஞ்சம் வேண்டியது. அதை எவனாவது வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு போட்டா மானம் போச்சு மண்ணாங்கட்டி போச்சுன்னு அழுக வேண்டியது. இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியது. ஒரு குடும்பத்துக்கு விளக்கேத்த போற நீ ஒழுக்கமா இல்லைன்னா விளக்கேத்துற வீடு விளங்குமா? சாரி சார். போங்க போய் ஒழுக்கமா இருங்க. அதுதான் லைஃப்ல பெரிய சந்தோஷம். போ யோ கரியா. பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் போதாது, அவங்கள வளர்க்க தெரியணும். நீங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ல ஆரம்பிக்குது அவங்க நாகரிகம். பெத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியாத விஷயம் சில எச்சைங்க கண்ணுக்கு இச்சையா தான் தெரியும். அவனுக்கு தெரியாம எடுக்கிற போட்டோ சர்ச்சையா மாறும். அதுக்காக குழந்தைங்களை கட்டி போட்டு வளர்க்க சொல்லல, கட்டுப்பாட்டோட வளர்க்க சொல்றேன். இன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டு நின்னவ நாளைக்கு கர்ப்பமா வந்தா இதே மாதிரி அந்த பொண்ணை ஏத்துக்குவியா? உங்க கௌரவ பாசத்தை விட்டுட்டு பாதுகாப்பான பாசத்தை வெளிப்படுத்துங்க. கிளம்புங்க.
மனசுல தேங்கி நிலைச்சு புட்ட அழகுல ஓங்கி அரைஞ்சு புட்ட மனசுல தேங்கி நிலைச்சு புட்ட மனசு குளிர்ந்திருச்சு மயக்கம் தெளிஞ்சிருச்சு காதல் பிறந்திருச்சு முத்தோ தந்ததாலே நீ முத்தோ தந்ததாலே ஏதோ நினைச்சு ஏச்சு புட்ட எங்கிட்ட மனச சாச்சு புட்ட ஏதோ நினைச்சு ஏச்சு புட்ட எங்கிட்ட மனச சாச்சு புட்ட விசாரணை விஜய் மலையவே ஸ்டேஷனுக்கு தான் வர சொல்லுவாங்க. நம்மளே எதுக்கிட்ட இங்க வர சொன்னா? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் என்ன லவ் பண்றாரோ? நான் எப்படி இருக்கேன்? முட்டை போண்டா மாதிரி இருக்கேன். நானே உன்னை லவ் பண்ண மாட்டேன். இன்ஸ்பெக்டரா? யோ யோ இன்ஸ்பெக்டர் டா. இவ்வளோ பெரிய முதுகு வச்சிருக்கான். ஓ ஹாய் சார், ஐ அம் ராய். பெரியவே கோபராயே. நேத்து நீங்க ரெண்டு பேரும் தைல மர தோப்புக்குள்ள என்ன பண்ணீங்க? சவ்ய பிரஸ் சார், நாங்க எங்க வேணா போலாம். அடிங்க. இவர் பெரிய டிஸ்கவரி ரிப்போர்ட்டர். உள்ள தள்ளி உடுப்பு அவுத்துருவேன். ரெண்டு பேரும் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்க கூட இன்னொரு பொண்ணு வருவாளே, தேவதை மாதிரி, அவ பேர் என்ன? You mean angel? Her name is Mita. Madhumita. மதுமிதா. அவ யாரையாவது லவ் பண்றாளா? Exactly sir. அவ என்னதான் லவ் பண்றா? அத வெளிய சொல்ல வெக்கப்படுறா. ஐயோ அனுப்பான மாட்டியா? ஏய் நீயே சொல்றீ. ஆனா உன்ன நீட்டா கைய. அவ யாரும் லவ் பண்ணல சார். அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? அவளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தி அவ தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன் சார்? ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன். இனிமே அவளையும் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டியதான் உங்களோட வேலையே. ஏதாவது தப்பு நடந்துச்சு உள்ள தள்ளி உடுப்பா ஊத்துருவீங்க, அதானே சார்? சமத்து குட்டி, பண்ணி குட்டி. ஃபைல் எடுத்து ஜீப்ல ஐயா. எஸ் சார். வணக்கம் சார். உங்க பாலிச நானும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். என்ன சில்லறத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? ஆமா. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பத்தை கூண்டோட புடிச்சிட்டு வந்தேன் சார். என்னையா சொல்ற? திருப்பதி அந்த வெளியே இருக்கவங்கள கூட்டுவான். ஓகே சார். இப்ப பாருங்க சார். நம்ம ஃபேமிலி சார். நான் சொல்லல, இவங்க தான் சார். இவன் வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ரெண்டு தொடையும் காட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கான் சார். என்னன்னு கேட்டா
மார்பை தூக்கிக்கிட்டு என் பையன் போலீஸா இருக்கான் அப்படின்னு பெருமைப்படுத்துறான். பட்டாசில 2 போர்டு போட்டு கொடுத்தோம் சார். இந்த அம்மா மார்க்கெட்ல வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்கான்னு அவ்வளவு காய்கறி வாங்கிட்டு காசு கொடுக்காம வச்சா. என்னன்னு கேட்க என் பையன் போலீஸுங்க. அந்த பர்க் மட்டும் கையில கிடைச்சா அப்படியே கடை கடைஞ்சு போடுவோம். கிடைச்சி சரவணவேலு, வெரி குட் வெரி குட். யா, தேங்க்யூ சார். உங்க வாயால வாழ்த்து எல்லாம் நான் பெரிய ஆயிடுவேன் சார். இவரை தான் நீங்க பெட்டெக்ஸ் அடிச்சு கூப்பிட்டு வந்தீங்களா? வாயை திறந்தான், வாயில 2 குத்து குத்துன மாதிரி இருக்க கும்மாங்குத்து. இந்த அம்மா மகன் அந்த பருப்பு கிடைச்சா என்ன பண்ணுவ? நான் சொல்லல, நல்ல போட்டு கடைஞ்சுவேன் சார். இந்த பொடி அவன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவ? வாயில கம்ப விட்டு ஆட்டிடுவேன் சார். ஆட்டியா? ஆட்டு. சாரி சார். என்ன தைரியம் தான் என் குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து என்னையும் ஆட்டுவேன்னு சொல்லுவியா? சார், உங்க குடும்பம்னு எனக்கு தெரியாது சார். சார், தயவு செய்து நீ வேலையை விட்டு எடுத்துறாங்க சார். இந்த பக்கம் பிபி இருக்கு, இந்த பக்கம் சுகர் இருக்கு, இங்க பைல்ஸ் இருக்கு. 2 மாசத்துல ரிட்டையர்டா போறேன். 3 பொம்பளை பிள்ளைய கருகருன்னு பெத்து வச்சிருக்கேன். என்னைய வேலையை விட்டு எடுத்துறாங்க சார். யோ பையா, தேங்க்யூ சார். சின்ன குடும்பம் பா. இப்பதான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், அதுக்குள்ள அலப்பறை ஆரம்பிச்சிட்டீங்களா? அத விடுப்பா, இதுக்கு தானே நாங்க ஆசைப்பட்டோம். உன்னை யூனிஃபார்ம்ல ஸ்டேஷன்ல பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இங்க வா. என்ன அடுத்து என்ன பிளான்? வெயிட் அண்ட் see. அருவக்கட்ட முண்டோ, இப்படி மேல வந்து இடிக்கிற, கண்ணு தெரியல? நீ ரோட்ல ஓரமா போடி. திமிர பாரு, துருக்கி ராஸ்கல். மேல வந்து மோதிட்டு பாடி போடி நான் பேசுறேன். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறான் பாரு. போடி போ. போடியா? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன தள்ளி விடுற? உன்னை போலீஸ் என்ன போறாங்க? யாரு நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அது ஏன் புருஷன் மாதிரி வாடா போடன்ற. அப்புறம் ஏன் நீ போ. போடா. காவல்துறைக்கு வணக்கம். என்னங்க பெயில் ஆர்டர்? புதுசா யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, இள ரத்தம் ஈரோசம் பண்ணதான் தோணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி யாரு என்ன அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சா அறிவு கட்சி யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அக்யூஸ்ட் ஆராய்ச்சி பண்றதுக்கு எனக்கு அவசியம் இல்லை வக்கீல் சார். நீங்க சொல்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ்டர் இருக்கலாம், இல்ல இனி வரப்போற போலீஸ்டர் இருக்கலாம். ஆனா இந்த விநாயக்கு எதையும் நடக்க விட மாட்டான். விட மாட்டியா? ஏய், நான் சரகடிச்ச போதில இருந்தேன், நீ யூனிஃபார்ம் போட்ட போதில இருக்க. நடக்கிறது என்னன்னு பாரு. என்ன தண்ணியில காட்டுக்கு மாத்திடுவியா? சீச்சி, நீ இங்க தான் இருப்ப, ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி இருப்ப. பாம்பு வாய தச்சா மாதிரி. ஏய், இப்போவாது ஜட்டியோட விட்டேன், ஏதாவது பேசுன அம்மா நம்ம ஓட விட்டுருவேன். போட வழிய. யோ கூப்பிட்டு போயா. சகா வாடா. டேய், மேட்டர் தெரியுமா? அறிவு கரசேகர் ரிலீஸ் ஆயிட்டாங்களாண்டா. அப்படியா? என்ன சொல்ற? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ, வடிவேலு வடிவேலு, உன் நடந்த விஷயம் தான் தெரியுமா? தெரியாத. அதானே, உனக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாரு, இந்த இடத்த காலி பண்ணிட்டு நீங்க போங்க. எதுக்கு போறோம்? ஐயோ, எதுக்குன்னு கேட்காத, எனக்கு சொல்றதுக்கே வாய் வரல. நீ உனக்கு தனியா சொல்லணுமா? ஓடுங்கயா ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. எல்லாம் வந்துருங்கப்பா. ஏட்டு எவரே போய் சொல்றாரு. எல்லாரும் வரைச்சுட்டா அவர் உள்ள நிக்காரு. தெரியலையா? ஏன் எல்லாரும் வெளில இருக்கீங்க? சார் ஒண்ணுமே புரியல சார். அவன் ஏட்டையா
50 100 வாங்கிட்டு அப்படியே ஆயுசு பூரா ஓடிட்டே இருந்திருப்பேனே. பல்கா கிடைக்கும் சொல்லி இப்படி பம்ப் அடிச்சுட்டேயா. உன்னை வெட்டுறது இல்லாம இப்ப என்னையும் சேர்த்து வெட்டுவாங்களே, நான் யார்கிட்ட போய் புலம்புறது? ஐயா, இருந்த ஒரு ஆள் நீங்க, உங்களையும் கொன்னு போட்டோல பிரே போட்டு தொங்க விட்டுட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏட்டையா, நான் யாருன்னு தெரியும்ல? யாருடி? சொல்லு. நீ கிழிஞ்சு போட தீப்பட்டடி, கையெடு. நீயும் உங்க அப்பனை சேர்ந்து சான்ஸ் கேட்டு வர பசங்களை உன்னோட வீரத்தை காட்டுறதுக்காக அப்படியே யூஸ் பண்ணீங்கல்ல, அந்த விஷயம் எனக்கு தெரியும். இந்த விஷயம் அறிவுக்கு தெரிஞ்சிட்டா causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நான் உள்ள இருக்கும் போது பார்க்க முடியாத மூஞ்சிங்களெல்லாம் இப்ப நான் வெளியில வந்து பார்த்ததுல மகிழ்ச்சி. வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அக்கா, நீங்க உள்ள போனதுல இருந்து நம்ம தொழிலாம் பாதிச்சிருச்சுக்கா. ஊர் மக்களுக்கு நம்ம மேல இருந்த பயம்லாம் போயிருச்சுக்கா. இதுல புதுசா வந்திருக்க போலீஸ்காரன் வேற ஊரவே அலற விட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. பிக் பாக்கெட் அடிக்கிறவன்ல இருந்து கடத்தல் பண்றவன் வரைக்கும் எல்லாம் பயந்து போயிருக்காங்கக்கா. அக்கா, கூலிக்கு வேலை செய்யற பசங்க கூட இறங்கி வர பயப்படுறாங்க. இது இப்படியே போச்சுன்னா நம்ம மேல இருக்கிற பயம் போய் போலீஸ் மேல நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிருங்க. இதெல்லாம் அப்படியே விட்டுற கூடாதுக்கா. நீங்க பழைய அருவிக்கரசியா திரும்ப வரணும்க்கா. நீ இருக்கணும்க்கா. ஆனா இந்த உலகத்துல இருக்க கூடாதுக்கா. நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது மனோ போட்டு பார்க்க முடியாதவங்களா இனி கையில மனோ தூக்கிட்டு நிக்கிறீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீங்க கேட்கறத செய்ய முடியாதுன்னு சொல்லும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வரைக்கும் அராஜகம் பண்ணிட்டு இந்த அருவிக்கரசி இனிமே அரசியல் இறங்கலாம் முடிவு பண்ணிட்டா. என்னதான் நம்ம 1000 பேரை அடிமையா வச்சிருந்தாலும் அரசியல்வாதிகிட்ட அடிமையா தானே இருக்கும். அதுக்குதான் கொஞ்ச நாளைக்கு அடித்தடி அருவாலாம் நிறுத்திட்டு நானே அரசியல் இறங்கி எம்எல்ஏ எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். அது வரைக்கும் யாரும் என்ன பார்க்க வரக்கூடாது, என் பேரை எங்க யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? நீங்களே அப்படி சொல்லிட்டா எப்படிக்கா? நான் வெளியில வரவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சங்கடப்பட்டவனோட சந்தோஷப்பட்டவன் தான் அதிகம். இப்ப நான் திருப்பியும் பழைய அருவிக்கரசியா மாறினா சந்தோஷப்பட ஒருத்த கூட இருக்க மாட்டான். இப்ப சொல்லுங்க, நான் திருப்பி பழைய அருவிக்கரசியா மாறணுமா? எல்லாரும் கிளம்புங்க. டேய் பரமா, தலைவரை பார்க்கணும், ஏற்பாடு பண்ணு. சரிக்கா. அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அருவிக்கரசி அக்காவோட தம்பியை போட்டு அடிச்சுக்கிட்டோம். இப்போ எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியலையே. என்னாச்சு? அப்பா ஃபோன் எடுக்க மாட்டாரு. சரி, வேற வழியே இல்லை. அப்பா சொல்லி கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்திட வேண்டியதான். நமக்கு தேவைன்னா அடுத்தவன் காலை விழணும், தேவை இல்லைன்னா காலை வாரிடணும். அப்பதான் சரித்திரத்துல பேர் எடுக்க முடியும். தெய்வமே, என்ன மன்னிச்சிரு தெய்வமே. மன்னிச்சிருக்கா மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான். உனக்கு நன்றி. கயிறு, இது விஷ பாட்டில். இதுல எதை யூஸ் பண்ணி வேணாலும் என்ன கொல்லுங்கக்கா.
உங்க கோவம் குறையட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்கக்கா. உன்னை கொல்றதா இல்ல குழி தோண்டி தள்ளுறதான்னு நாங்க முடிவு பண்றோம். நான் பூசாரி கிட்ட பேசலாம், ஸ்ட்ரைட்டா சாமி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவனை நம்பாதக்கா. உங்களை அடக்கவோ அழிக்கவோ நான் வரலக்கா. தமிழ், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, நேபாளின்னு ஆல் லாங்குவேஜ்லயும் உங்களை மாதிரி வில்லிக்கிட்ட இப்படிதான்க்கா பேசுவாங்க. அதான்க்கா நான் அப்படி பேசினேன். ரொம்ப நெக்கலா பேசியிருக்க. ஒருவேளை எனக்கு கோவம் வந்து உன்னை அங்கேயே போட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? யோசிக்கவே மாட்டேன், அங்கே கால விழுந்திருப்பேன். உன்னக்கா அவனை பேச விட்டுட்டு இருக்க. இதுக்கு மேல பாடி கேட்டவா? நான் ஆடிஷனுக்கு வந்திருக்கேன், கோவப்படாதே. அக்கா, இந்த ஊர்ல மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி எல்லாம் ஃபேமஸ் சொன்னாங்க. ஸ்டேஷன் நீங்க பேன் பண்ணதுனால இப்ப சிங்கிள் டீ கூட வழி இல்ல. இந்த டீ கடை, டிஃபன் கடையிலயாவது சவுண்ட் விடுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும். உன்னெல்லாம் எப்படா நம்புறது? உங்க தம்பி எல்லாம் நம்புறீங்களா? என்னையும் தம்பி ஏத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சவன் நெஞ்சில இலக்க அழுக்கு ஓவரா போனா எடுத்துருங்க சுளுக்கு. இது பாயிண்டா பேசுறதுனாலதான் பாயிண்ட் பரமானு பேர் வச்சிருக்காங்க. அக்கா, நீங்க பண்ற அடி தடி குத்து கொலை எல்லாத்துக்கும் நான் ஃபுல் பாதுகாப்பு கொடுக்குறேன். என்ன நம்புங்க. இங்க பார், நான் நம்புற வரைக்கும் தான் நான் உனக்கு நல்லவன். கிளம்பு. கூகுள்ல நம்பிக்கைன்னு டைப் பண்ணா விநாயக்கன் பேர் வரும். வரேக்கா. தம்பி, தாடியை பத்திரமா பாத்துக்க. மது போன். மது, ஏமா மது, போன் அடிச்சுட்டு இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? என்னாச்சு உனக்கு? கவனிக்கலப்பா. மோதிலே தெரியுது. என்ன குழப்பம் உனக்கு? ஒண்ணுலயே. யாரா இருந்தாலும் அவங்க மனசுல குழப்பத்தில் இருக்காங்கன்னு மூஞ்சிய பார்த்தே சொல்லிடுவேன். உனக்கு என்ன குழப்பம் சொல்லு. எனக்கு என்னப்பா, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்லம்மா, மகளை பெற்ற எல்லா அப்பாவுக்குமே தெரியும். சொல்லு, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க. அது என்னன்னு எனக்கு சொல்லு. மனசுல இருக்கிறத வெளியே சொன்னா தான் ஒரு தெளிவு கிடைக்கும். சொல்லு. சொல்றேன்ப்பா. சரி தலைவரே, நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் தலைவரே. நானே உன்னை வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல தலைவரே,
என் தம்பிகளுக்கு அடுத்தது அதிகமா என்ன ஜெயில வந்து பார்த்தது நீங்க தானே. அது என் கடமைமா. சரி, அப்புறம் தலைவர் தலையிட்ட எல்லா விஷயத்திலயும் இந்த அருவிக்கரசி இருந்தா அரசியல தவிர இட்லி கடையில ஆப்பாயில ஆம்லேட்டம் போட்டிருந்த என்ன இந்த ஊரே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆளாக்குந்து நீங்க தானே. அதே மாதிரி இந்த அரசியல என்ன ஒரு ஆளாக்குனீங்கன்னா 1000 குடும்பம் நல்லா இருக்கும் தலைவரே. 1000 குடும்பம் நல்லா இருக்குமா, ஆனா அந்த 10,000 குடும்பம் நாசமா போயிடுமே உன்னால. தலைவரே, அக்கா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, இப்ப மாறிட்டாங்க. தலைவரே, நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க தலைவரே. நான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடிட்டு இருக்கேன். ஒரு பசுமாட்டுக்கு பசி ஆத்துனா 1000 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு சமமா. ஐயோ, அதான் ஒரு பசு பண்ணைக்கே பசி ஆத்திட்டு இருக்கேன். அறிவு, நீ ஒண்ணு முடிவு பண்ணா அதுல இருந்து மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ என்னதான் சொல்ல வர்ற? ஒன்னும் இல்ல தலைவரே, வர எலெக்ஷன்ல நம்ம தொகுதியில எனக்கு ஒரு சீட்டு கொடுங்களேன். இதெல்லாம் கேட்கணுமாமா? அன்புக்கே அன்பு கட்டளை வச்சுட்ட. சரி, நான் என்ன சொல்றது, நீ போய் வேலை ஆரம்பி, நான் மேல இடத்துல பேசிக்கிறேன். வரேன் தலைவரே. ஏய் வாங்கடா. வாமா வாமா. பாதுகாணிக்கு செலுத்தியாச்சுக்கோ. நீங்க பதிவுல உட்கார்ந்து நாங்க பார்க்கணும். பதவி நம்மளுக்கு தான், பயப்படாம போய் வேலையை பாரு. மத்ததெல்லாம் வீடு தேடி வரும். சரிங்கக்கா. அண்ணா நீ வா. எதையும் எதிர்பார்த்து செய்யலக்கா, உங்களை எதிர்த்து யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் செய்யறோம். என்னை எதிர்த்து வர எவனா நிப்பானா, அதுக்கு பிறந்து வரணும். நீ கவலைப்படாம. சரிங்க வாண. அக்கால பார்த்தா அந்த அம்மால பார்த்த மாதிரியே இருக்கு. இதுல 2 கோடி ரூபாய் பணம் இருக்கு, சேட்டு கொடுக்க சொன்னாரு. அந்த பிஸ்கட் மேட்டர்ல யார் ஆஃப் பண்ணா? அக்கா தானே ஆஃப் பண்ணாங்க. அக்கா மட்டும் உள்ள புந்தா ஆஃப் பண்ணலன்னு வச்சுக்கடி, உங்க சேடு இந்நேரத்துக்கு ராஜஸ்தான்ல ஒட்டகம் தான் வச்சிருக்கணும். உங்க சேட்டை ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. உங்க சந்தோஷம் தாங்க எங்க சந்தோஷம். போயிட்டு வா. வரேன்க்கா. முதலாளி, அறிவுக்கரசி வெளியில வந்துட்டாலாமா? கேள்விப்பட்டேன். தலைவரை பார்த்து எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறேன், அதை கேள்விப்பட்டீங்களா? சீட்டு கேட்டாளா? தலைவர் என்ன சொன்னாரா? தலைவர் என்ன சொல்லுவாரு, எப்பவும் போல நீங்க அமைதியா இருந்துருவீங்க, அவ சீட்டு வாங்கிட்டு போயிருவா. சீட்டு கொடுத்தா போதுமா? ஓட்டு போடுறது மக்கள் தானே. அப்படி இல்லைங்க முதலாளி, எப்படி இருந்தது எப்படி வளர்ந்து நிக்கிற பாத்தீங்கல்ல. ஜெயில இருந்து வந்த உடனே அரசியல்ல இறங்குறான்னா ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு தான் அர்த்தம். அராஜகம் பண்ணி மக்களை பயமுறுத்துறவளுக்கு அரசியல் பண்ணவும் தெரியாது, நல்ல பேர் வாங்கவும் முடியாது. வட்டி வசூல் பண்ற மாதிரி ஹோட்டல்ல வாங்க முடியாது. அப்படியே இருந்தா ஒரு சீட்டு தானே, அதை வச்சு நம்மளே என்ன பண்ணிட போறா? நமக்கு தான் 4 சீட்டு தரப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அவ ஒருத்தி போதுமே நம்ம ஆளுல குடைச்சல் கொடுக்கறதுக்கு. சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த தேர்தல்ல தலைவர் அவளுக்கு கொடுக்கும் நினைக்கிற தொகுதியை நீங்க கேட்டு வாங்கணும். நீங்க நின்னு எம்எல்ஏ ஆகணும். அவ அரசியலுக்குள்ளேயே வரக்கூடாது. எப்பவுமே நான் அவளை எனக்கு எதிரியா நினைச்சதில்ல, அதுக்கு அவளுக்கு தகுதியும் இல்ல. இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுது. ஹலோ, என்னைய 4ஆம் மாடில இருந்து எவனோ ஒருத்தன் எலிய தூக்கி போட்டுருக்கான். அவனை பிடிச்சிங்களா இல்லையா? எனக்கு எஸ்பி போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காரு. அவன் Facebook வாட்ஸ்அப்ல போட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க. சரிங்க சார். சைபர் கிரைம் விட்டுட்டு நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாயா? ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? யோ, எலிய 4ஆவது மாடியில இருந்து தூக்கி போட்டாங்கல்ல, அந்த பிரச்சனை தாயா சார். நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குற வரைக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. யோ, நானும் எவ்வளவுதான் சமாளிக்கிறது, முடியலையே சார். அந்த கேஸ்ல சிக்கின 2 பேருமா இல்ல ஓடிச்சே அந்த எலி மட்டும்தான்? 2யும் தாயா. ஆளுங்களை பிடிச்சிடலாம், எலிய எப்படியா பிடிக்கிறது? கரெக்டுங்க சார். எனக்கு ஒரு சின்ன டவுட். எது எலி பிடிக்கலையா? ஐயோ சும்மா இருயா. எலிய கூட சார் பொறி வச்சு பிடிச்சிடலாம். இப்போ ஆராய்ச்சிக்காக நம்ம தவக்கலைய கொல்றது இல்லையா, அதே மாதிரி பண்டிகைன்னு ஒண்ணு வந்துட்டா ஒரு முழு கோழிய வாங்கி ரக்கைய பிச்சு போட்டு வெண்ணி தண்ணில அப்படியே முக்கி முக்கி எடுக்கிறது இல்லையா. தோளோட இருந்தா 150, தோல் இல்லாம இருந்தா 200ன்னு வித்தா கூட வாங்கி தின்றோம்ல. ஆட்டை கொல்றோம், மாட்டை கொல்றோம், ஒட்டகத்திலேந்து ஓடுற பாம்பை கூட கொன்னு தின்றோம். இதெல்லாம் கேட்காத உங்க கமிஷனர் இம்புட்டு எலி அதை எவனோ தூக்கி போட்ட ஒரே காரணத்துக்காக உங்களை இப்படி டார்ச்சர் பண்றாரே, அதை என்னால சுத்தமா தாங்க முடியல சார். சார், ஸ்டேஷன் வந்துருச்சு சார். பிச்சை போடுங்க சார். எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க? யோ போடாங்கட்டு. யார் நீ? பார்த்தா தெரியல. அந்த டப்புல அடிச்சுவிட தெரியுமா?
கடகடையே கலெக்ஷன் பண்ணிருக்கானு என்ன தைரியம் தான் போலீஸ்காரன்ட்டே வந்து காசு கேப்ப நீ? உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல நாங்க பார்த்ததே இல்லையே. சீசன் தகுந்த மாதிரி ஏரியா மாத்தி போயிட்டே இருப்பேன். ஆமா, பெரிய டே அண்ட் நைட் சரக்கு கடை ஓனர் சீசனுக்கு தக்க மாதிரி மாத்துவேன். ஏய் அப்ப நல்ல வருமானமோ நல்ல கல்லா கட்டியா? அட எங்க ஏட்டையா, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, விவசாயி தற்கொலை பண்றான். 17 வயசு பொண்ணை 80 வயசு கிழவை ரேப் பண்றான். தக்காளியில இருந்து தங்க வரைக்கும் வேலை ஏறி போயிட்டே இருக்கு. இதுல எங்க இருந்து எங்களுக்கு தர்மம் பண்ண போறாங்க? நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு எங்களை மாதிரிதான் ஆக போறாங்க. பிச்சை எடுக்கிற ஆளு பீட்சா தின்ற ஃபேமிலில இருந்து வந்திருப்பீங்க போல இருக்கு. என்ன டீ சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேணாம் சார், ஒரே பித்தம், ஒன்லி கிரீன் டீ. கிரீன் டீயா சார்? டிஎஸ்பி என்னமோ திட்டுறாரு, நீங்க எலி தப்பிச்சு போயிடுச்சு. நீங்க இப்போ எலியும் வந்துச்சு, பொரியும் வந்துச்சு, வசதி எப்படி? இவ்வளோ பெரிய அறிவாளி நீ இங்க இருக்க கூடாது. நீ இருக்க வேண்டிய இடமே வேற. 3 நேரம் சோறு ஃப்ரீயா தங்குற இடம். வாரத்துல ஒரு நாள் கறி சோறு. ஓகேவா? இடத்த சொல்லுங்க, கப்புன்னு படுத்துக்கிறேன். பாத்தியாடா, தவளை தன் வாயால கெடுமுன்னு சொல்லுவாங்க. பாலு, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. அவ நினைச்சது நடத்தியா காட்டுறவ, அராஜகமா பேசுறவ, அமைதியா பேசிட்டு போறாள. அப்போ நீங்க அவளுக்கு பயப்படுறீங்களா தலைவர? பாலு, 4 பக்கமும் யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தது. இதே நீ என் இடத்துல இருந்து பாரு, உனக்கு அந்த கஷ்டம் புரியும். நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு தான் உங்களை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கோம். அறிவுக்கரசி ஆட்டத்துக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது தலைவர. உள்ள போனவ வெளியே வரமாட்டான்னு தானே நினைச்சோம். அவ வெளியே வந்து அவ பவரை காட்டல. கேஸ் வாதாடின வக்கீல்ல இருந்து IPS ஆபீஸ் வரைக்கும் அலறி போயிருக்காங்க. நீ சொன்ன நான் உங்க ஜாதிக்காரனுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துட்டேன்ல, இந்த ஒரு தொகுதியை விட்டு கொடுத்தான. ஆணிவேரையே அசைக்கிறீங்கள தலைவர. நாளைக்கு என் ஜாதிக்காரன் பதவியில் இருக்கும்போது நான் மட்டும் என்ன விரல் சூப்பரதா? கொஞ்சம் புரிஞ்சுக்க பாலு, பொறுமையாரு. அவளாலையும் அவ தம்பியாலையும் என்னைக்கும் அடங்கி இருக்கவே முடியாது. ஏடா கூட பண்ணட்டேன், அதையே காரணம் வச்சு உனக்கு சீட்டு கொடுத்துறேன். வார்த்தை மாறிடாதீங்க தலைவர. உங்க வார்த்தையை மதிச்சுதான் இப்ப நான் வாயை மூடிட்டு போறேன். பாய், ஊரெல்லாம் வெட்டு குத்து ரவுடி சென்னு அக்காலும் தம்பியும் ஆடிட்டு இப்ப வந்து சீட்டு கொடுங்கறா. இவளை நம்பி நான் சீட்டு கொடுத்தா இந்த ஊர் மத்தியில என் பேர் என்ன ஆகுறது பாய்? ஏதோ சில வேலையில முடிச்சு கொடுத்தாலேன்ட்டு அவ கூட கொஞ்சம் சமாசம் வச்சுக்கிட்டது நல்ல பாம்பு காலில் சுத்துற கதை ஆயிடுச்சு பாய். நீங்க ஏன் தலைவரை கண்டதை நினைச்சு கவலைப்படுறீங்க? ஜெயிக்க போறது பாலுதான். ஆனா அதுக்கப்புறம் அவளை உயிரோடையே இருக்க விட மாட்டேன். என்னவோ பண்ணு பாய், பாலுவை ஜெயிக்க வச்சு நீ யாருன்னு காட்டு. அவ மட்டும் ஜெயிச்சுட்டா ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டா. என்ன எதுக்கு வர சொன்ன? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்னை பத்தி விசாரிச்சிங்களாமே. இல்லையே. நான் எங்க போனாலும் என் பின்னாடி வர்றது, அங்க வந்து என் முன்னாடி நிக்கிறது. ஏன் என்ன ஃபாலோ பண்றீங்க? ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது பார்த்திருப்பேன். ஆமா, நானும் ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது தான் பார்த்தேன். என்ன நக்கலா? இப்ப எது கூப்பிட்டா அதான் சொல்லு. இனிமேல் என் பின்னால எல்லாம் வராதீங்க, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சரி, வரல. நான் எங்க போறேன்னு சொல்லிடுறேன், அங்கேயே வந்துருங்க. எஸ், ஐ திங்க் ஐ மீன் லவ். நான் சொன்னதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லையே. தெரியுது, நீ கொஞ்ச நாள் என் பின்னாடி சுத்து, அப்புறமா பார்க்கலாம். பின்னாடி எல்லாம் சுத்த முடியாது, வேணும்னா கூடவே வரேன். அக்கா அக்கா, உன் அரசியல் ஆசைக்கு ஆப்பு வச்சாங்கக்கா. ஆப்பு என்னடா சொல்ற? அக்கா, இது நான் சொல்லக்கா, இது மேல் இடத்துல வந்த தகவல்கா. அந்த பாலுக்கு தான் ஜெயிக்கிறதானா வாய்ப்பு இருக்கான். என் ஊர்லயே என்னை எதிர்க்க ஒருத்த முளைச்சு வந்திருக்கானா? நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன்னு தோணும். முளைச்சவன் இல்லக்கா, உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன். இதெல்லாம் அந்த அன்போட வேலைதான்க்கா. ஆனா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அரசியல்ல அமைதியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம்க்கா.
எனக்கு புத்தி சொல்ல நீ ஒன்னும் புத்தரம் கிடையாது. அத கேட்டுட்டு நான் ஒன்னும் கேனச்ச கிடையாது. இந்த அறிவு கரிசிக்கு ஒரு வேலை அறிவு மங்கி போச்சோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இந்த அரசியல் ஆசையில நம்ம அராஜகத்தை கம்மி பண்ணோம்ல, அதான் நம்ம பண்ண தப்பு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கா. இந்த பதவி ஆசை பாதையில வந்ததுலடா, நான் பிறந்ததுல இருந்தே வந்ததுடா. சும்மா விட மாட்டான் பே, விட மாட்டேன். சொல்லுங்க. என்ன மீட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? வணக்கம் எதிர்க்கட்சி வேட்பாளர் பாலு அவர்களே. வெற்றி வேட்பாளர் பாலுன்னு சொல்லு. அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாப்போம். ஏன் முன்னாடி நின்னு பேசினா அந்த யமங்கிட்டே நின்னு பேசுறேன்னு தெரியாதா பாலு? எல்லாத்துக்கும் துணிஞ்சவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான், அந்த யமனுக்கும் பயப்பட மாட்டான். எல்லாம் அந்த அன்பு இருக்க தைரியத்துல பேசுறியா? மக்கள் மத்தியில் இருக்கிற அன்பு, அந்த தைரியத்துல பேசுறேன். ஓ அண்டர் கிரவுண்ட் வேலையை மக்கள் முன்னாடி வெளிச்ச போட்டு காட்டவா? நீ மட்டும் தான் சொல்லுவியா? உன் பழைய பஞ்சாங்கத்தை மக்கள் முன்னால படையல் போட்டா உன் கதை என்னாகும் தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் கண்ணுல தெரியுதே தோல்வி பயம், அத தெரிஞ்சுதான் பேசுறேன். டேய் பாலு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மறுநாள் உனக்கு ஊத்துறேன்டா நான் பாலு. அராஜகம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அரசியல் பண்றது கஷ்ட. அறிவு வரட்டுமா சுயேட்சை வேட்பாளர் அவர்களே? சார் வணக்கம் சார். பாலன் அனுப்பிச்சாரு வர 28ஆம் தேதி எங்க ஜாதி ஊர்வலம் பெரிய அளவுல நடத்தலான் இருக்கிறோம். முதல்ல பர்மிஷன் எங்க வீடு தேடி வரும். இப்போ நாங்க வர வேண்டியதாயிருச்சு. பரவாயில்ல, பர்மிஷன் கொடுத்தீங்களா? மற்ற வேலையில பாப்போம். எனக்கு ஜாதினாலே பிடிக்காது, இதுல பெர்மிஷன் வேறையா? மரியாதையா போயிரு. சார் இந்த விஷயம் ஜாதிக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா உன் வீட சுடுகாடாயிரும் சார். என்னடா பெரிய ஜாதி? உன்ன மாதிரி ஜாதி வீறு பிடிச்ச நாடே நாசமா போகுதுடா. படிக்கிற குழந்தையில இருந்து பாடையில போற வரைக்கும் ஜாதி வீறு பிடிச்சு அலையறீங்க. இன்னொரு தடவை ஜாதி கீதின்னு வந்த நாதி இல்லாம போயிடுவேன். மரியாதையா போயிடுங்க, இல்ல உள்ள தள்ளி உடுப்ப அவுத்துருவேன். சார் நீங்க சொன்ன விஷயத்தை அப்படியே அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணனாவது ஒண்ணனாவது போட வழிய. நான் கூப்பிட்டதுக்காக என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர். பரவாயில்ல, எதுக்கு வர சொன்னீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விநாயக் சார் வந்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ரவுடிசம் குறைஞ்சி மக்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு தானே அரசாங்கம் யூனிஃபார்மும் கொடுத்து சம்பளமும் கொடுக்குறாங்க. அறிவுக்கரசி தம்பின்னு தெரிஞ்சும் நடுரோட்ல வச்சு அடிச்சிருக்கீங்க. அவளை ஏத்து நின்ன துணிச்சலை நான் பாராட்டுறேன். மக்களை பயமுறுத்த நினைக்கிற யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் டீல் பண்ணுவேன். சார் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. எலெக்ஷன்ல இந்த தொகுதியில நான் தான் ஜெயிக்க போறேன்னு மக்கள் இந்த சர்வே ரிப்போர்ட் வரைக்கும் சொல்லியிருக்கு. சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால எலெக்ஷன் நடக்கூடாம பண்றதுக்கு அறிவுக்கரசி பிளான் பண்ணுவா. பயப்படாதீங்க சார், அதை நான் பாத்துக்கிறேன். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவளையும் அவ தம்பியும் அவங்க கூட்டாளியும் பழைய கேஸை போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். எலும்பு துண்டை தூக்கி போட்டதும் வாளாட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன வீட்டு நாய் நினைச்சியாடா? வேட்ட நாய்டா. சங்க கடிச்சு துப்பிடுவேன். அடிச்சு ஜட்டியோட ஓட விட்டுருவேன். உன் பணத்திமுற வேற எங்கேயாவது காட்டு. விநாயக், யாருக்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? நல்லா தெரியும். அப்ப சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஜாதிக்காரனுங்களை கூட வச்சுக்கிட்டு அரசியல் பண்ற தரங்கட்ட அரசியல்வாதி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை நேருக்கு நேரா நின்னு சவால் விட்டுருக்கா. நீ என்னடானா பொம்பளை மாதிரி முதுகுக்கு பின்னாடி நின்னு குத்த பிளான் பண்றியே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. என்ன விநாயக், அறிவுக்கரசிக்கு நீயும் பயப்படியா? என்ன
பாலுன்னு நினைச்சியா? விநாயக், வெற்றி விநாயக். உன் படம் காட்டுற வேலையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது காட்டு. பாத்தா, நீ எல்லாம் ஒரு அடியாளு. வாமா. என்ன தலைவரே, நீங்க இருக்க இடத்துக்கே என்ன வர வச்சிட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லம்மா. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ஆமா, எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை பாலு கொடுக்க போறதா கேள்விப்பட்டேன். என்னம்மா அது செயற்குழுல எடுத்த முடியுமா? செயற்குழு எடுத்த முடிவுன்னு சாக்கு போக்கு சொல்றீங்க? இங்க பாருங்க தலைவரே, நான் சுத்தி வச்சு பேசலாம் நினைக்கல. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். அறிவிப்ப 1000 பேர் முன்னாடி தானே அறிவிப்பீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், உன் தம்பியும் உன் தம்பி கூட இருக்க ஆளையும் அடக்கி வையின்னு. நீ எங்க கேட்ட? அதனால இப்ப அந்த தொகுதி உனக்கு எதிராக மாறிடுச்சு. தலைவரே, நானும் என் பசங்களும் இல்லைன்னா என் ஏரியால உன் கட்சி கொடியே பறந்திருக்காது. அத மறந்துட்டு பேசுறீங்களா? இப்ப முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? எலெக்ஷன் டைம்ல அமைதியா இருந்து ஆதரவு திரட்டணுமா? எதிரிய கூட நண்பனாக்கணும். மக்கள் மத்தியில நல்ல பேரை காமிக்கணுமா? அந்த ஓனிலாம் எனக்கு தெரியும். அதனாலதான் அடங்கி போயிட்டு இருக்கேன். இல்லனா ஒருத்தைய முன்னாடி நிக்க முடியாது. அம்மா, பாலு உன்னை விட 12,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பான்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுமா. நான் தலைவரே, அலூர குழந்தைக்கு முட்டாய் கொடுக்கற மாதிரி இருக்கு உங்க சர்வே ரிப்போர்ட். சரிம்மா, அடுத்த எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு கொடுக்குறேம்மா. தர முடியாது சொல்லிட்டு போ. இங்க பார், உன் கட்சி ஜெயிக்க சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சீட்டு கேட்டேன். இனிமே உன்னை நம்புறது வேஸ்ட். என் தொகுதியில நானே சுயேட்சா நின்னுக்கிறேன். என்னை எதிர்த்து நிக்கிற எல்லாரோடையும் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சு காட்டுறேன். அறிவு கரசி, என்னையே அலட்சியப்படுத்திட்டல, அனுபவிப்பான்பே. சொத்த வந்தது வட்டான்பே. வாங்கடா. என்னக்கா டென்ஷனா இருக்க? முகல்லாம் வாடி போயிருக்கு. ஏதா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. தனிச்சு நிக்கிறேன், தைரியமா வந்துட்டேன். ஒருவேளை நான் தோத்துட்டேனா என் தலையை நீதான் எடுக்கிற. அக்கா, என்னால அந்த ஊருக்குள்ள தலை குனிஞ்சு நடக்க முடியாது. நீ எடுக்க மாட்ட. டே சகா, நீதான் எடுக்கிற. அக்கா சொல்ற, நீதான் எடுக்கிற. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? இந்த எலெக்ஷன்ல செலக்ஷன் பண்ணி பசங்களை இறக்கி இருக்கேன். கள்ள ஓட்டு போடுறதுல இருந்து காசு கொடுக்கற வரைக்கும் நம்ம பசங்க எல்லாம் புல்லட் மாதிரி வேலை செய்வானுங்கக்கா. எதிர்த்து எவன் ஓட்டு போட வந்தாலும் அவன் வரல, நான் எடுக்கிறேன்க்கா. தயா, விரல் எடுத்தாலும் கை எடுத்தாலும் கேஸ் ஒண்ணுதான். எது வந்தாலும் நாம முந்திப்போம். அப்பதான் நம்மள எதிர்க்க உனக்கு தைரியம் இருக்காதுல்ல. எலெக்ஷன் புத்த நான் காத்தாட விடுறேன். அதையும் மீறி எவனா ஓட்டு போட வந்தா அது நம்மளாதான் இருப்போம். நம்ம தான் இருப்போம் இல்ல, நம்ம தான் இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கா? சகா, வாடா என் கூட. என்னடா, ஆசைப்பட்டவனுக்கு அப்பா கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நீ அழுவேன்னு பார்த்தா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க. நான் எது கழுவணும்? உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை நான் சொல்லிட்டேன். ஓஹோ, அப்பாவே எடுத்து பேசுறியா? நீ மட்டும் அவனை கண்டவன் சொல்லாமா? கண்டவனை வேற எப்படி சொல்ல முடியும்? கண்டவன் தான் சொல்ல முடியும். ஆமா, கண்டவன் சொல்லக்கூடாது. கண்டவன் சொல்லக்கூடாதா? ஆமா, சொல்லக்கூடாது. சரி, அவன் இனிமே மாப்பிள்ளைன்னு சொல்றேன், அந்த பொண்ணு கேட்க சொல்லு. என்ன? அப்ப ஓகே பாப்பா? ஓகேம்மா. ஹாய். அப்ப எதுக்கு கோவமா பேசுன? கோவமா பேசுனா நீ ஏதோ மாறுவேன்னு பார்த்தேன். அப்பா சாரிப்பா, நானும் நீங்க கோவத்துல பேசினதால ஹார்ஷா பேசிட்டேன். சாரி. ஹலோ. டேய், அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? அப்படியா? சூப்பர்டி.
நீ உடனே உன் அப்பா அம்மா கூட்டி வந்து என் அப்பாட்ட பேசு. மாமாட்ட பேசிடுவோம். டாடா. என்னாச்சு இருக்கு? அட வாங்க மேடம் வாங்க. எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர ஆள் வந்துருச்சுல. சங்கு டைம் ஆச்சு. பாய். கலக்கு 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 நீ கல்யாணம் ரெடின்னு சொல்லுனேன். அப்படியே பறக்காரு பாருங்க. ஆனா தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களோட நிலைமை என்னன்னு. நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ டெய்லி கரோட்டு குழம்பு வச்சு கொண்டா நான் நல்லா சாப்பிடுவேன். வர்த்தா கலக்கு 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 நீ கச்சேரிய கலக்கு கிளப்பு 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 நீ பட்டையத்தான் கிளப்பு வந்தா பாரு ஜோரா இவ போத ஏத்தும் வீரா உம்மா தாகி மீரா இவ வாடி போக போறா வந்தா பாரு ஜோரா இவ போத ஏத்தும் வீரா உம்மா தாகி மீரா இவ வாடி போக போறா அடதூளிடா சமாளிடா இவ வந்தா ஜியோ சிம்மா கும்மனுடா கலக்கு 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 நீ கச்சேரிய கலக்கு கிளப்பு 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 நீ பட்டையத்தான் கிளப்பு சேர்த்துக்கிட்டு ஆட்டம் போட போற உன்னோட ஆட்டத்துல போத ஏறி போற ஒன்னு நான் சேர்த்துக்கிட்டு ஆட்டம் போட போற உன்னோட ஆட்டத்துல போத ஏறி போற போக போக மூடு ஏற உன்ன மறப்படா புது 2000 ரூபாய் போல உன்ன மயக்குண்டா கலக்கு 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 நீ கச்சேரிய கலக்கு கிளப்பு 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 நீ பட்டையத்தான் கிளப்பு நீ பாரு நான் கத்து தாருவாளு சுதியேறி மீறி போக என் காமலியில பாரு நான் பிஞ்சில பழுத்த ஆளு இப்ப இறங்கிட்ட நான் தூளு எங்க கலக்க போற பாரு உன் வசதி எப்படி கூறு சொர்க்கத்தில் சேர்ந்து ஆசை தீராது பூமியே ஆட்டு படாத ஆட்ட போடு சீட்டைக்கு போடு நீ போகாதடா ஸ்பீடு தடைய மீற வேணா உன் ஜோடிய போய் சேரு கலக்கு 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 நீ கச்சேரிய கலக்கு கிளப்பு 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 நீ பட்டையத்தான் கிளப்பு கலக்கு 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 நீ கச்சேரிய கலக்கு கிளப்பு 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 நீ பட்டையத்தான் கிளப்பு என்னக்கா ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொன்ன? இல்லடா யோசிச்சு பார்த்தேன். இந்த தேர்தல நார்மலா தான் வேலைக்கு ஆகாதுடா. நரி வேலை பார்த்தே ஆகணும். புரியலையேக்கா. டேய் சகா,
ஸ்டாண்டு மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா ஸ்டாண்டும் முடிவு பண்ணியாச்சு. மொத்த ஓட்டு அறிவுகரிசி தான். அறிவுகரிசிக்கு ஓட்டு போட்டு எங்க பொழப்ப நாங்களே கெடுத்துக்கிறதா? போங்க சார், எங்க ஓட்டு பாலுக்கு தான். எங்க ஓட்டு பாலுக்கு தான். உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நம்ம ஓட்டு அறிவுக்கரசி தானுங்க. பனமரத்துல வவாலு, பனமரத்துல வவாலு, பனமரத்துல இங்க ஓட்டு பாலுக்கு. வீட்டு பிள்ளைமா மறந்துடாதீங்கம்மா, தாயே மறந்துடாதீங்க, அக்கா மறந்துடாதீங்க, தம்பி மறந்துடாதீங்க. அக்கா கூட்டமாக போகுது. இந்த நேரத்தில் மட்டும் அப்பா ஜிம்பாய்ஸ் அனுப்புனாருன்னா அவனுங்களை கூட்டத்தில் கலவரம் பண்ண வச்சு அக்கா முன்னாடி அவனுங்களை அடித்து அக்கா மனசில் இடம் பிடிச்சிடலாம். என்ன ஒரு ஆச்சரியம், நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது. ஆக்சன்ல குதிச்சிடுறா விநாயகர். என்னையா? அறிவுக்கரசி பிரச்சாரத்துல கலவரம் பண்ண வந்தவங்களை அடிச்சிங்கல்ல? ஆமா. அதுல ஒருத்தன் இறந்துட்டான் சார். என்னையா சொல்ற? இறந்தது அறிவுக்கரசி தம்பி தயா சார். தயாவா? ஆமா சார். அப்ப நம்ம இல்லையா? அவன் எதுக்கே அக்காவை குத்த வந்தான்? புரியலையேக்கா. புரிய வைக்கிறேன். டேய் சகா, நாளைக்கு நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் கூட்டமா இருக்கத்துல கூட்டமா வந்து என்ன கத்தியால குத்துறேன். நான் சொன்ன நரிவேலை தான். நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்ப அத நான் செய்றேன்க்கா. டேய் சகா, அக்காவை குத்த அடுத்த 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸோட நீ இருக்கணும். 5 நிமிஷம் ஆனாலும் சரி, 1/2 மணி நேரம் ஆனாலும் சரி, மக்கள் பார்க்கணும், மக்கள் கூட்டமா கூடணும், என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்தணும். ஆப்போசிட் ஆளுங்க மேல பழிய போடுறோம், அனுதாப ஓட்ட ஆள்றோம். நீ கவலைப்படாதக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. அக்கா சொல்றது கேளுக்கா, பப்ளிக்ல வேணாக்கா, அப்புறம் பாத்துக்கலாம் வாக்கா. பாலு, வெற்றி உறுதி ஆயிடுச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது தலைவரே. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா தம்பிய வச்சு இப்படி ஒரு திட்டம் போட்டிருப்பா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அடிதடி பண்றவளுக்கு அரசியல் பண்ண தெரியாதுன்னு. இனி அவ என்ன செய்ய போறான்னு பார்க்கலாம் பாலு. பாலு எம்எல்ஏன்னு சொல்லுங்க.
ஆசையில அராஜகத்தை விட்டுறாதன்னு நான் கேட்கல. இன்னைக்கு இந்த ஆட்டத்துல என் தம்பி இழந்துட்டு நிக்கிறா சகா. அந்த அன்பு கோலு விநாயகி ஒருத்தரை விடக்கூடாதா? தூக்குறா குடும்பத்தை. தூக்குறங்க. ஹலோ. என்னடா மொத்த குடும்பத்தை காணம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கியா? நீ சேன ஆம்பளியா இருந்தா என் இடத்துக்கு தனியா வாடா. வர்றேன். எனக்கு கொடுக்காத பதவி எவனுக்குமே கிடைக்கூடாதுடா. இதுக்கு தாண்டா ஒதுங்கி இருந்தேன். என்ன வர வச்சிட்டீங்கல்ல? டேய் அப்படிதானே எனக்கு இருக்கும். இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தான் நான் வந்தேன். நீயும் உன் தம்பி பிளான் பண்ணது எனக்கு எப்படி தெரியும்? என் கண்ணு முன்னாடி என் தம்பி அடிச்சு கொண்டுட்டு ரோமு போறே ரோமு, நீ போலோட ஆள் தானடா. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. உனக்கு நான் தானே வேணும். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் ஃபேமிலியை விட்டு. இவங்க ஆத்தாலே அப்படி அடிச்சு குளியில போட்ட மாதிரி இவனை அடிச்சு குளியில போதிக்கிறா. சரியான ஆம்பளை அந்த மோதி பாரா.
தங்கச்சியும் அம்மாவையும் இங்கதான் இங்க கடத்தி வச்சிருக்காங்க. வா பாப்பா. எங்க வர நில்லு. ஏய் நில்லு நில்லு நில்லு. இவ்வளவு பேரை தும்சம் பண்ண எனக்கு உன்னை போட்டு தள்ள எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்குள்ள இருக்கிற வீரனை அடையாளம் காட்டினதே நீதான். நல்லவங்களா வாழ்றதுலயும் ஒரு சுகம் இருக்கு. கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இனியாவது திருந்த பாரு. நான் இந்த காக்கி சட்டைக்கு தகுதி உள்ளவனா மாறிட்டேன். ஓ மனசாட்சிப்படி நீ உன்னை மாத்திக்க. நீ இந்த உலகத்துக்கு உண்மையா மாறிட்டா அந்த உலகத்துக்கு நீதான் ராஜா.
அவ ராஜானா நீ ராஜாவுக்கு ராஜா. தேங்க்யூ அப்பா மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்டு. இந்த அப்பா மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்டு. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய தோழன மதிக்கணும் அப்ப புள்ளைய. ஃபாரின் போலதான் கல்ச்சர் மாறிட்டாங்க அப்பனோ மகனோ ஃப்ரெண்ட்ஸ் தானடா. குவார்டர் போட்டு தான் போத ஏறிட்டாங்க அப்பனோ மகனோ ட்வின்ஸ் தானடா. டம்மாலு டும்மில் டம்மாலு தான் டம்மாலு டும்மில் டம்மாலு தான். ஹே டம்மாலு டும்மில் டம்மாலு தான் டம்மாலு டும்மில் டம்மாலு தான். அப்பா மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி போச்சு ட்ரெண்டு. இந்த அப்பா மகனோ ஃப்ரெண்டு இப்ப மாறி மாறி போச்சு ட்ரெண்டு.